யார் நீங்க? நான் ஒரு வழி போக. சரி விடுங்க, நான் திரும்ப போகணும். எங்க என்னோட பாட்டியை காப்பாத்த. இப்பதான் நம்ம அங்க இருந்து வந்தோம். மறுபடியும் அங்க போக போறியா? ஆனா அவங்க என்னோட குடும்பம், அவங்கள விட்டுட்டு வர முடியாது. சோ நான் போகணும். உடனே மீச தாத்தா சிங்க பையனை அடிச்சு அவனை மயக்கமடைய வைக்க, அதே நேரத்துல ஃபே இன்னும் மயக்கத்துல இருக்கா. மிஸ் ஜீனி, ஏன் இன்னும் ஃபே எழுந்தவே இல்ல? இந்நேரத்துக்கு அவ முழிச்சிருக்கணும். ஆனா ஏன் முழிக்கல? மிஸ் ஜீனி, ஃபே முன்னாடி நல்லாதான் இருந்தா, ஆனா இப்ப அவ இப்படி மாறினதுக்கு காரணம் நீங்க தான். உங்க மாஸ்டர் உங்களுக்கு வாடிய பண்ண டெக்னிக் சரியா சொல்லி தந்தாரா? அவன் எங்களுக்கு சொல்லி தரல. எங்களோட இன்னர் பவரை எடுத்துக்க மட்டும் தான் பார்த்தான். ஒருவேளை உங்க ஆற்றலை கடத்துறது கஷ்டம்னு உங்க மாஸ்டர் அதை பண்ணலையோ? அப்படி இல்ல, வாடிய பண்ண டெக்னிக் ரொம்ப சக்தி வாய்ந்தது. சோ அது ஈஸியா அடைய முடியாது. ஆனா ஃபே 10 வருஷமா தற்காப்பு கலையை கத்துக்கிறாளே, அவ சரியா பண்ணிருக்க மாட்டா. அது மட்டும் இல்ல, அவ கத்துக்கிற டெக்னிக் அந்த அளவுக்கு சிறப்பானது இல்ல. அதே நேரத்துல தலைவி வலியால துடிக்க, ஒரு சிறந்த தற்காப்பு கலைஞனா மாறணும்னா சண்டை போடுறது முக்கியம் இல்ல, நல்ல மனசு தேவை. சோ உன்னை ஒருநிலைப்படுத்து. நீ இறந்திருக்க மாட்டே, நான் உன்னை கண்டிப்பா கண்டுபிடிப்பேன். மாஸ்டர் இன்னும் டைஷி நகரத்துல தான் இருக்கான். சோ இன்னும் குடும்பத்தை சேர்ந்தவங்க உயிரோட இருக்காங்க. இத்தனை நாளா அவங்க மாட்டாம இருக்காங்கன்னா யாரோ ஒரு திறமையானவங்க தான் அவங்கள காப்பாத்துறாங்க. அதே நேரத்துல ஃபே கண் முழிக்கிறா. என்ன, என்னோட உள்ளாற்றல உணர முடியல. நான் தான் உன்னோட உள்ளாற்றல சீல் வச்சேன். இப்ப எப்படி ஃபீல் பண்ற? எதுக்கு இப்படி பண்ணீங்க? உனக்கு என்னோட டெக்னிக்கை சொல்லி தரதான் உங்ககிட்ட நான் கேட்டேனா? அட என்னமா வாடியா பணம், என்ன மாதிரி ஒரு டெக்னிக் தெரியுமா? இதனால நீ தலை சிறந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் வீராங்கனையா மாறுவ. ஸ்னோ பிரேக்கிங் முன்னாடி வாடிய பணம் ஒண்ணுமே இல்ல. என்ன சொன்ன? ஆமா, உங்க டெக்னிக் ஒரு குப்பன்னு சொன்ன. உன்ன மாஸ்டர் ஜினி, யங் மாஸ்டர் உங்களை பார்க்க வந்திருக்காரு. உடனே அவங்க போக, ஆமா இந்த யங் மாஸ்டர் யாரு? அது நம்ம மேடம் ஜீனியோட தங்கச்சி பையன். அவங்க தங்கச்சி சாகும் போது அவங்க பையனை பாத்துக்க சொல்லி சத்தியம் வாங்கிட்டு இறந்துட்டாங்க. சோ மேடம் ஜீனிக்கு யங் மாஸ்டர்னா ரொம்ப இஷ்டம். தாத்தா, மிஸ் வாங்க எங்க அடக்கம் பண்ணிருக்கீங்க? உனக்கு பின்னாடிதான் இருக்காங்க. உடனே ஷெங்கு பையன் அவன் பண்ண தப்புக்கு அவங்க கிட்ட மன்னிப்பு கேக்குறான். நீங்க எல்லாருமே சாக நான் தான் காரணம், என்ன மன்னிச்சிருங்க. சரி, உன்னோட வீடு எங்கப்பா இருக்கு? இரும்பு கோட்டை. நீயும் 48 செக்டாரை சேர்ந்தவனா? ஏன் உங்களுக்கு எங்களுக்கு தெரியுமா? ஆமா, நான் வரதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பொண்ணை பார்த்தேன். வேவா? ஆமா அவளேதான். சரி தம்பி, என்னோட சேர்ந்து நீயும் என்னோட ஊருக்கு வரியா? இல்ல, நான் என்னோட வீட்டுக்கு போனோம். ஐயோ என் கால் வலிக்குதே. என்னாச்சு தாத்தா? உன்னை காப்பாத்தினப்ப என் கால் உடஞ்சிடுச்சுப்பா. இப்ப என்னால நடக்க முடியல. சோ நீ தான் என்ன என்னோட வீட்டுக்கு தூக்கிட்டு போனோம். ஆனா நான் வீட்டுக்கு போகணுமே. சரி போப்பா போ, நான் எப்படி போனா உனக்கு என்ன? சரி சரி, நான் உங்களை தூக்கிட்டு போறேன். மாட்டினாண்டா. அண்ணா, எனக்கு ஷெண்டு சீல் வேணும். அது என்கிட்ட தாங்க. என்கிட்ட அது இல்ல. அண்ணா, இந்த ஹூலிங்க்கு மட்டும் ஷெண்டு சீல் கிடைச்சா நான் இந்த உலகத்துக்கே ராஜாவா மாறிடுவேன். அப்புறம் உங்க நோயை குணப்படுத்திடுவேன். சோ அது எங்க இருக்கு சொல்லுங்க. என்கிட்ட இல்ல. என்ன என்கிட்ட புழுவுறீங்களா? உடனே ஒரு பூந்தொட்டிய அவன் தள்ளிவிட, ஆனா அதுக்குள்ளதான் ஷெண்டு ஷீல் இருக்கு. அட, இத்தனை நாளா இங்கதான் இருக்கா? ஹூலிங், நம்மள மாதிரி ஆளுங்களால வாட்டர் ரிப்ல அடைய முடியாது. சோ ஷெண்டு ஷீல என்கிட்ட கொடு. அட போனா, இப்ப என்கிட்ட ஷெண்டு ஷீல் இருக்கு. கூடிய சீக்கிரத்துல வாட்டர் ரிப்பிள் என்கிட்ட வரும் அப்படின்னு சொல்லி ஹூலிங் போக, அப்ப ஹூலிங்கோட அண்ணா பீனிக்ஸ் சொன்னதை நினைச்சு பாக்குறாரு. மாஸ்டர், உங்க தம்பி ஷெண்டு ஷீல தேடிக்கிட்டு இருக்காரு. மோஷி, ஷெண்டு சீல பத்தி பேச உனக்கு உரிமை இல்ல. அது எல்லாத்தையுமே அவர் நினைச்சு பாத்துட்டு இருக்க. அப்பா அவர் இருக்கிற இடத்துக்கு மீசா தாத்தா வராரு. நண்பா ஷை, என்னோட தம்பி ஷெண்டு சீலை எடுத்துட்டு போயிட்டான். அவனை எப்படியாவது தடுத்து நிறுத்து அப்படின்னு சொல்லி அவர் இறந்து போக, மீசா தாத்தா அவரோட நண்பர் போனதுனால அழுவுறாரு. மாஸ்டர், என்ன வரையறீங்க? கருடர்களை திசை திருப்ப நான் சூசுவோட படத்தை வரையறேன். நீங்க இவ்வளவு மாதிரி வேஷம் போட்டுட்டு அவங்கள திசை திருப்புங்க. அதே நேரத்துல மாயாவையை காமிக்க, மாஸ்டர், புறாங்குல இருக்கிற நம்ம ஆளுங்களை ஈகிள் லார்ட் கொலை பண்ணிட்டாரு. என்ன, ஏன் அப்படி பண்ணா? நீங்க ஏதாவது பண்ணீங்களா? நாங்க எதுவும் பண்ணல மாஸ்டர். சரி வாங்க, நம்ம உடனே புறாங்கு போவோம். மாஸ்டர், நானும் வரேன். இல்ல, நீ ஹூலிங்க தேடி போ. அவன் ஷெண்டு சீலை எடுத்துட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். சோ அவனை தேடி நீ போ. எனக்கு ரொம்ப குளிரா இருக்கு. இரு, நான் நெருப்பு மூட்டை கறியை எடுத்துட்டு வரேன். உடனே சூசு ஒரு பனிப்பெண் மாதிரி உடைய அணிஞ்சிட்டு கறியை எடுக்க போக, வே இன்னும் உயிரோட இருக்கானா? அவ எங்க இருப்பா? கருடர்கள் எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க இன்னும் மாட்டல. சோ அவங்க மாட்டாம இருக்கிறாங்கன்னா அவங்க ஒண்ணு தலைவர் வீட்டுல இருக்கணும், இல்ல அவரோட அந்த புறத்துல இருக்கணும். சோ ஃபே இந்த 2 இடத்துல ஏதோ ஒரு இடத்துல தான் இருக்கா. மாஸ்டர், எல்லா இடத்துலயும் தேடிட்டோம், எங்கேயும் இல்ல. எங்கேயும் இல்லையா? அப்ப அந்த ஊரோட தலைவர் வந்து டைஷிய சாப்பிட கூப்பிடுறாரு. நாம இவன் இடத்துல மட்டும் தேடலையே. மெஜிஸ்ட்ரேட், நான் உங்க வீட்டை பாக்கணும். ஐயோ இவனா? ஓடிரும். ஹேய், ஏன் என்ன பார்த்து ஓடுற? நில்லு. அட ஏன்டா ஓடுறா? புதுசா வந்தவளா இருப்பா. அதான் அவளுக்கு யாருன்னு தெரியல. மாஸ்டர், உங்க அப்பா உங்களை கூப்பிட்டாரு. வர முடியாதுடா. ஐயோ மாஸ்டர், ஈகிள் லார்ட் வந்திருக்காரு. அவரு அரண்மனையில இருக்கிற எல்லாரையும் வர சொன்னாரு. சரி வரேன் போ. இங்க அதே நேரத்துல பாய் வந்து சூசு மாதிரி கெட்ட போட்டுட்டு அவங்கள திசை திருப்புறாரு. மாஸ்டர், அவங்கள நம்ம ஆளுங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அதே நேரத்துல சூசு வந்து அந்த இடத்தோட இன்சார்ஜ் கிட்ட மாட்டிக்கிறா. ஆமா, யார் நீ? நான் இங்க புதுசு. ஓ அப்படியா? சரி, இவ கூட போய் உடனே யங் மாஸ்டருக்கு ஆடைய வாங்கிட்டு வா. நானா?
ஆமா நீதான். மாஸ்டர், அந்த பொண்ணு இப்ப மதுபான கடைக்கு போயிட்டு இருக்கா, வாங்க போலாம். நம்ம இடத்துல ஒரு புது பொண்ணு இருக்கா, இதுக்கு முன்னாடி நான் அவளை பார்த்ததே இல்ல. ஒருவேளை அவளதான் ஈகிள் லார்ட் தேடுறாரோ. சரி, இப்ப அவ எங்க இருக்கா? அவளை துணி கடைக்கு போக சொல்லிருக்க, நீங்க பேசுனது உண்மையா? ஆமா மாஸ்டர். சரி, உள்ள போய் துணி வாங்கிட்டு வா. மாஸ்டர், யாரோ ஒருத்தர் நம்ம ஆளுங்க எல்லாரையும் கொல்றாங்க. மாஸ்டர், உங்களை பார்க்க யங் மாஸ்டர் வந்திருக்காரு. என்னன்னு சொல்லு. ஈகிள் லார்ட், நீங்க தேடுற பொண்ணு எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். அவங்க சூசுவை பத்தி தான் பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க, அவங்களுக்கு முன்னாடி நாம போவோம். அப்ப சூசு வந்து காட்ஸ் வரத பாத்துடுறா. உடனே அவ அங்க இருந்து ஓடி போக, டேய் இங்க வந்த பொண்ணு எங்கடா? அவ இப்பதான் பின்வாசல் வழியா ஓடி போனா. வாங்க போலாம். அதோ போறா பாரு. என்ன இவ பாக்க என்ன மாதிரியே இருக்கா? ஒருவேளை மிஸ்டர் ஷையுனோட பிளானா இருக்குமோ? அப்ப அவ போகும்போது அவளை ஷையுன் பார்த்து, ஹே இது நான் தான். ஃபே இப்ப எங்க இருக்கா? அப்ப மேடம் ஜீனி வந்து ஷையுனை தாக்கிட்டு சூசுவை அங்க இருந்து கூப்பிட்டு போக, ஆனா தலைவா பின்னாடியே போய் சண்டை போட, மாஸ்டர் ஜீனி இது நம்ம ஆளுதான். சுசு, ஃபே எங்க? உள்ள இருக்கா? ஓ, இவ ஃபேவோட புருஷன் போலயே. என்னாச்சு ஃபேக்கு? உடனே அவ நடந்த எல்லாத்தையுமே சொல்ல, சரி வாங்க போலாம். அதே நேரத்துல அந்த தடிய அவங்க இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு வரான். மாஸ்டர், உள்ள யாருமே இல்ல, என்ன முறைக்காதீங்க, நான் உங்களை இங்கதான் பார்த்தேன், ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்க. அப்ப அவங்க முகமூடி வீரர்கள் கிட்ட மாட்டிக்க, ஷையுன் இவளை கூப்பிட்டு போ, நான் இவங்களை தடுக்கிறேன். உடனே லேடி ஜின் வந்து அவங்க கூட சண்டை போட, மேடம் ஜீனியால தனியா சண்டை போட முடியாது, நான் என்ன ஹீல் பண்ணிட்டு வரேன், அது வரைக்கும் என்ன கவர் பண்ணு. மாஸ்டர், பாய் வந்துட்டீங்களா? நீங்க உடனே சூசுவை இங்க இருந்து கூப்பிட்டு போங்க. இல்ல நான் போல, ஃபேவை நான் பாத்துக்கிறேன். இப்ப அவங்க உன்னதான் தேடுறாங்க. சூ, ஷைலுன் சொல்றது சரிதான், நீ போ. ஆனா போகும்போது உன்னோட லாக்கெட்டை என்கிட்ட தா. உடனே சூ அதை தந்துட்டு போக, இந்த பைத்தியக்காரியா? யாருடா பைத்தியக்காரி? நீ அவதானே லீசெங் இறந்தப்ப ஜின்ரோங் கூட வந்து எங்க இடத்த தாக்குனது, உனக்கு என்ன அது ஞாபகம் இருக்கா? அப்ப என்கிட்ட உயிர் பிச்சு கேட்ட, அதுவும் ஞாபகம் இருக்கா? போன முறை உன்கிட்ட நான் தோத்து போயிருக்கலாம், ஆனா இந்த முறை நான் தோத்து போக மாட்டேன். உடனே ரெண்டு பேரும் சண்டை போட, இங்க ஃபேவை சில பேர் தாக்க வர, ஆனா ஷையுன் அவங்கள தடுக்கிறான். அதுல ஒருத்தர் ஷையுனோட கைய வெட்ட, அப்ப ஃபே முழிச்சுக்கிட்டு எல்லாரையும் கொன்னுறா. ஸ்வாட வச்சுக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, அதை யூஸ் பண்ணணும். அது என்னோடது இல்லம்மா, உனக்காக வாங்கினது. சரி, இப்ப எப்படி இருக்க? பரவாயில்ல. இங்க லேடி ஜீனியை சமாளிக்க டைஷி வந்து ஆசிட் தண்ணியை யூஸ் பண்றான். அப்ப ஃபே வந்து லேடி ஜீனிக்கு உதவி பண்ண, நீ தானே ஷென்பியை கொன்னவ, உன்னை சும்மா விட மாட்டேன்டா. உடனே ஃபே வந்து வாடிய பண்ண டெக்னிக்கையும் ஸ்னோ டெக்னிக்கையும் கம்பைன் பண்ணி டைஷி கூட சண்டை போடுறா. இவ உண்மையிலே திறமசாலி தான், என்ன விட்டுடு. ஆனா ஃபே டைஷியை விடாம தாக்க, உடனே டைஷி அவனோட ஆளுங்க கிட்ட ஓடி போய் ஃபேவை கொல்ல சொல்றான். ஆனா அது டைஷியோட ஆளுங்க இல்ல, மாயாவியோட ஆளுங்க. என்னை விட்டுடு, நான் அவனை கொல்லல, நீ அவனை கொல்லாம இருக்கலாம், ஆனா உன்னால நிறைய பேர் இறந்திருக்காங்க, அவங்களுக்காக நான் உன்னை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி அவ டைஷிய கொன்னுறா. அப்ப யாரோ பாயையும் சூச்சியும் ஒரு பாலத்துல தொங்க விட, அப்ப தலைவி மயங்கிடுறா. ஃபேவை கூப்பிட்டு போ, நான் உன்னை சமாளிக்கிறேன். தசை திருப்புற பிளான் நல்ல திட்டம் தான், ஆனா நான் முட்டாள் இல்ல. நீ இரும்பு கை மாயாவில என்ன கண்ணு பார்த்து ரொம்ப நாள் ஆகுது போல. கடைசியா லீசன் கூட உன்னை பார்த்தேன், அப்பவே நீ செத்து இருக்கணும், ஆனா தப்பிச்சிட்ட. ஆனா இப்ப நீ சாக்க போற. யாரு? நானா? அதையும் பாப்போம். உடனே மாயாவியோட ஆளுங்க அம்பு மலையால தாக்க, ஆனா லேடி ஜின் வந்து அது பறந்து தடுக்க, இவ்வளவுதானா? நான் இன்னும் எதிர்பார்க்கிறேன். உடனே மாயாவி பறந்து அவனோட நக்கல் பஞ்சை விட, ஆனா லேடி ஜின் வந்து அதை தடுத்துடுறாங்க. பேய், மனசை ஒருநிலைப்படுத்து, உன்னால முடியும். அதே நேரத்துல தலைவனை அம்பால தாக்க, ஆனா அவன் எப்படியா அது கிட்ட இருந்து தப்பிச்சு அவங்கள காப்பாத்த பாக்குறான். நான் உதவி பண்றேன், ஃபே மேல தூக்கி விடு. உடனே தலைவன் மேல போய் அவங்கள அடிக்க, கடைசியா ஃபே வந்து அந்த கயிறை கத்தியால வெட்டி அவங்கள காப்பாத்திடுறா. பாய், உடனே இவளை கூப்பிட்டு போங்க, நீங்களும் வாங்க. இல்ல நீங்க போங்க, நானும் ஃபேவும் இவங்களை தடுக்கிறோம். என் வாழ்நாள் முழுக்க நான் இவ கூட தான் இருப்பேன், என்ன பாக்குறீங்க? உடனே இவளை கூப்பிட்டு போங்க. இங்க மாயாவியும் லேடி ஜீனியும் பயங்கரமா சண்டை போட, ஜீனி என் கூட வாங்க, என்னோட தாத்தாவை பார்க்கலாம், உன்னோட நாடி நார்மலா தான் இருக்கு, சோ நீ ஷையன் கூட போ. ஆனா உங்களுக்கு இந்த இடம் சேஃப் இல்ல, நான் கண்டிப்பா வருவேன், ஆனா முதல்ல நீங்க போங்க, ஏன்னா இவனை நான் தடுக்கணும். அப்ப அவங்க உடனே தலைவியோட எனர்ஜியை ஃப்ரீஸ் பண்ண, ஏ கிழவி நீ என்ன லூசா? அவளை கூப்பிட்டு போ ஷையன், சீக்கிரம். சரி நாங்க கிளம்புறோம், ஆனா நீங்க கேர்ஃபுல்லா இருங்க. லேடி ஜீனி 3 நாளைக்குள்ள வந்துருங்க, இல்லனா நான் திரும்ப வந்துருவேன். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், ஆனா உன்னோட உடம்புல இருந்த பாய்சனை என்னோட அப்பா அவரோட உடம்புல கொண்டு போனதுனால்தான் அவர் இறந்து போனாரு. சோ நீ தான் ஒரு சாவுக்கு காரணம். என்ன நானா? என்ன யூஸ் பண்ணி கருடர்கள் இதை பண்ணிருக்காங்க. அவங்கள எங்க போற? கருட கோட்டைக்கு நானும் வரேன். இது எல்லாத்தையுமே அவன் நினைச்சு பாக்குறா. அப்ப மாயாவி அவனோட இரும்பு கையால குத்த, உடனே ஒரு சங்கிலியை எடுத்து வீச, மாயாவிய பிடிச்சு எடுத்து அவனோட கைய வெளியே எடுத்துடுறா. உடனே மாயாவிக்கு செம்மையா கோவம் வர, அவன் அவங்கள குத்து குத்துன்னு குத்தி கடைசியா லேடி ஜீனிய கொன்னுறான். அதே நேரத்துல நம்ம டீமை வந்து கருடர்கள் ஃபாலோ பண்ண, உடனே தலைவன் குதிரையில இருந்து கீழே இறங்கி அவங்கள திசை திருப்பிடுறான். அவங்கள ரொம்ப நேரம் ஏமாத்த முடியாது, வா உன்னை நான் தூக்கிட்டு போறேன். பார்க்கதாம பஞ்சு மாதிரி இருக்க, ஆனா முடியல. இந்த கணம் கணக்கிற வாய முடு, இல்லனா கொன்னுருவேன். என்னை இறக்கி விடு. நீ இந்த மாதிரி தூக்கிட்டு போனா கண்டிப்பா நாம அவங்க கிட்ட மாட்டிப்போம். நான் என்னோட எனர்ஜியை திரும்ப எடுக்க ட்ரை பண்றேன், உன்னால முடியுமா? ஒரு 10 நிமிஷம் கொடு, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். 10 நிமிஷம் மட்டும் தான் தருவேன். அவன் நம்மளை ஏமாத்திட்டான், வாங்க போவோம். சூறாவளி
இப்ப எப்படி இருக்க? பரவாயில்ல, வா போலாம். சூப்பர்மா. என்ன அது? ஓ இதுவா? சின்ன ஸ்கிராட்ச் தான். சரி இதை கட்டி விட. சரி கொடு. ஆமா, லேடி ஜீன் தப்பிச்சு வந்திருப்பாங்களா? கண்டிப்பா வருவாங்க. அப்ப தலைவி மயங்கிட்ட. தாத்தா இப்ப நீ பரவாயில்ல, நான் வீட்டுக்கு போவா? முடியாது, என் கால் வலிக்குது. சரி சரி நான் போல. லேடி ஜீனி வாங்க போலாம். உன்னை பாக்குறதுக்கு முன்னாடி நான் வாடி போன மலரா இருந்தேன். ஆனா நீ வந்த பிறகு நான் இப்படி மாறிட்டேன். சோ வாழ்க்கை நாம நடக்கிற மாதிரி நடக்கிறது இல்ல, அத நாம ஏத்துக்கணும். நான் போயிட்டு வரேன். லேடி ஜீனி எங்க போறீங்க? ஏன் இப்படி ஒரு கனவு வந்தது? தலைவி மிஸ் வாங்க பத்தி எந்த நியூஸும் இல்ல, பேசாம நான் போய் பார்க்கவா? சரி போயிட்டு வா. அரசர் இன்னும் ஹுராங்ல தான் இருக்காரா? ஆமா. சரி வா, உடனே அவரை தேடி போவோம். ஜெனரல், மிஸ்டர் பாய் ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்திருக்காரு. பாயா? அவரு 3ஆம் இளவரசர் கூட இருக்கிறவரு தானே? சரி உள்ள வர சொல்லு. மிஸ்டர் பாய், யார் இது? இவங்க ஜெனரல் ஊவோட பொண்ணு. உங்க அப்பா என்னோட குருநாதர் தான். நீங்க இங்க பத்திரமா இருப்பீங்க. மிஸ்டர் ஷையுன் தான் இவங்களை அனுப்புனாரு. சரி அவர் இப்ப ஹுராங்ல தான் இருக்காரா? அவர் இப்ப அங்க இல்ல, வெளியேறிட்டாரு. எங்க போனாருன்னு தெரியுமா? அவரு நார்த் சைட் பக்கமா தான் போனாரு. சரி நாங்க போய் பாக்குறோம் அப்படின்னு அவர் சொல்ல, இப்ப தலைவன் ஒரு மிட்டாய் கடையில போய் தேன் மிட்டாயை வாங்கிட்டு நம்ம ஃபேவை போய் பாக்குறான். அவ ரொம்ப கவலையா இருக்கா. ஃபே என்ன சோகமா இருக்கியா? மறுபடியும் உடம்பு சரியில்லையா? உடனே ஃபே வந்து லேடி ஜின்ன பத்தி கனவு கண்டார அத சொல்றா. கவலைப்படாத, அவங்களுக்கு ஒன்னும் ஆயிருக்காது. சரி ஏதாவது நியூஸ்? இல்ல நானும் விசாரிச்சு பார்த்தேன், ஆனா லேடி ஜின்ன பத்தி எந்த நியூஸும் இல்ல. ஒரு 3 நாள் வெயிட் பண்ணா, அப்பவும் நியூஸ் வரலனா நாம லேடி ஜின்ன தேடி புறாங்கு போவோம். சரி வா, நீ சாப்பிடல, சாப்பிட போவோம். இந்த ஹோட்டலோட பீப் சூப் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்குமா. சரி நீ அதை ட்ரை பண்ணி பாரு சூறாவளி. பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச பிறகு சூவை கூப்பிட்டு என்னோட வீட்டுக்கு போகணும். கவலைப்படாத, சூ இப்ப பத்திரமா இருப்பா. ஏன்னா அவ இப்ப மிஸ்டர் பாயோட பாதுகாப்புல இருக்கா. அப்ப சில பேர் ஹுராங்ல நடந்ததை பத்தி பேச, நீ கேள்விப்பட்டியாடா? இரும்புக்கை அந்த பைத்தியக்காரியை கொன்னுட்டாராம். இப்ப என்ன சொன்ன? ஆமா, மாயாவி வந்து லேடி ஜீனிய கொன்னுட்டாருன்னு சொன்ன. உடனே தலைவி அங்க இருந்து போக பாக்க, ஆனா தலைவன் தடுத்து, இப்ப நாம போறதுனால அவங்க திரும்ப வரப்போறது இல்ல, நாம அவங்க ஆன்ம சாந்தி அடையணும்னு வேண்டுவோம். சார் மதுபானம் கிடைக்குமா? டேய் மதுபானம் எடுத்துட்டு வாங்கடா. இப்ப ஜெனரல் வென்னோட டீம் வந்து நம்ம தலைவனை தேடி வர, அப்ப வர வழியில கருடர்களோட ஆள் வந்து இரும்பு கொட்டியோட ஆள் மாதிரி வந்து ஜின்ரோங் ஒரு லெட்டரை தந்ததா சொல்லி அந்த லெட்டரை கொடுத்து சூவை கூப்பிட்டு போக வந்ததா சொல்றான். சரி தாராளமா கூப்பிட்டு போங்க. ஜெனரல் வென் சொல்லுங்க, நானும் உங்க கூட மிஸ்டர் ஷைன் இருக்கிற இடத்துக்கு வரேன். இல்ல நீங்க எங்க கூட இருக்கிறதுனால உங்களுக்கு சேஃப் இல்ல, ஏன் நான் உங்க கூட வரதுல உங்களுக்கு பிரச்சனையா? அப்படிலாம் இல்ல, தாராளமா நீங்க வரலாம். ஆனா மிஸ் சூ, நீங்க போற பயணம் இப்ப ஆபத்தானது. சோ ஏன் கூட இரும்பு கோட்டைக்கு வாங்க, இல்ல நான் ஃபே கூட அங்க வரேன் அப்படின்னு அவ சொல்ல, மாஸ்டர் நம்ம ஆளால அவளை கூப்பிட்டு வர முடியல. இப்ப அவ ஜெனரல் ஊவோட பாதுகாப்புல இருக்கா. சரி விடு, வேற ஏதாவது பண்ணுவோம். ஃபே இது உனக்கு தான். என்ன இது மிட்டாய்மா? என்ன குழந்தைங்க சாப்பிடறதெல்லாம் வாங்கி தர? அட டேஸ்டா இருக்குமா, சாப்பிட்டு பாரு. நீ ஏன் குழந்தைத்தனமா இருக்க? கொஞ்சம் சீரியஸா இரு. நம்ம 2 பேரோட குணம் வேற மாதிரி, ஆனா அதுல முக்கியமானது இந்த அழகான குழந்தைய சந்தோஷப்படுத்துறது. சரி உன்னோட வேகமா ஓடுற திறனை யூஸ் பண்ணி உன்னோட பேச்சை குறைக்க முடியுமா? ஏன்னா ரொம்ப மொக்க போடுற, இதனால நீ நிறைய பேர்கிட்ட சில்லற வாங்குவ. அட உண்மையிலே இது மிட்டாய் தாமா, சாப்பிடு. என்ன எப்படி இருக்கு? சார் டீமன்ஸ் வந்துட்டாங்க, இப்ப என்ன பண்றது? சரி விடு, நான் பாத்துக்கிறேன். உடனே அவரு அவங்கள வரவேற்கிறாரு. ஆனா அவங்க அவரை தாக்க பாக்க, ஆனா ஃபே ஒரு சாப்ஸ்டிக்க தூக்கி போட்டு அவரை காப்பாத்துறா. யார் இது என்னையே தாக்குனது? இவனோட பேரு இன்போ. லெஜெண்டரி 4 மாஸ்டரோட சீடன்ல இவனும் ஒருத்தன். ஹே சூறாவளி, உன்னோட உணர்ச்சி வசத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்து. யார் என்ன தாக்குனது? டேய் நான் தாண்டா. ஹே அழுக்க மூட்டை, உனக்கு எவ்வளவு தைரியம்? இவ ஒரு ஆர்வ கோளாறுங்க, தெரியாம பண்ணிட்டா மன்னிச்சு விட்டுருங்க. யங் மாஸ்டர் கொஞ்சம் கோபக்காரர், சோ அவருக்கு பதிலா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சாங்லாங்கால தான் நான் உன்ன சும்மா விடுறேன். டேய் உள்ள போய் பாருங்க. ஆமா யார் இவங்க? அவங்க டிராகன் லார்டோட ஆளுங்க. மாஸ்டர் உள்ள யாரும் இல்ல, நீங்க எத்தனை முறை தேடினாலும் நீங்க தேடுற நபர் உள்ள இருக்க போறது இல்ல. டேய் அவன் என்ன முறைச்சு பார்த்துட்டு போயிருக்கான், என் கூட சண்டை போடுவானா? டேய் என்னடா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? உன்னோட உணர்ச்சி வசத்தை அடக்க சொன்னல, ஆனா நீ தான் அதை அடக்கிற மாதிரியே தெரியலையே. சோ சாவுறதுக்குள்ள ஒரு நல்ல சாப்பாடை சாப்பிட்டுட்டு செத்து போலான்னு இருக்கேன். அப்புறம் ஃபே அந்த முதியவர் இருக்காருல்ல, அவரு டட்டி டெக்னிக் யூஸ் பண்றதுல பெரிய வல்லவர். சோ அவர் கூட சண்டை போடும் போது கேர்ஃபுல்லா இரு, ஏன்னா உன்னோட அம்மாவே அவர் கூட சண்டை போடும் போது யோசிப்பாங்க. உண்மையாவா? ஆமா இதுதான் நீங்க சொன்ன இடமா? ஆமா வா உள்ள போலாம். வா பெருசே, நீ வருவேன்னு தெரியும், அதுக்காக தான் நான் உனக்காக இங்க காத்துக்கிட்டு இருக்க. டேய் நீ ஏண்டா இங்க வந்த? உன்னதான் நம்ம ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்கல்ல. பெருசே அதெல்லாம் பழைய கதை, இப்ப அத பத்தி பேசணுமா? நீ வேற காயப்பட்டிருக்கன்னு நினைக்கிறேன். சோ எனக்கு வேண்டியதை நீ கொடுத்துரு. டேய் முதல்ல நீ நினைக்கிறது கிடைக்காது, அப்புறம் நான் ஒன்னும் காயப்படல. அப்படியா பெருசு? சரி வா நமக்குள்ள ஒரு சண்டை வச்சுப்போமா? என் கூட சண்டை போடுற லெவலுக்கு நீ இன்னும் வளரல. யோ பெருசே,
பேசாம அதை என்கிட்ட கொடுத்துரு. கனவுல கூட இத தருவேன்னு நினைச்சு கூட பாக்காத. கீமன் பிரிவோட முன்னாள் தலைவர் எனக்கு இத தந்தாரு. ஆனா நீ நம்ம டெக்னிக்ல ஒண்ணு கூட உனக்கு தெரியாது. உனக்கு இது வேணுமா? அந்த கிழவன் என் திறமையை பெருசா எடுத்துக்காம உன்னை தேர்ந்தெடுத்தான். பெங்குவான், நம்ம குருவை பத்தி பேசக்கூட உனக்கு தகுதி இல்ல. தயவு செஞ்சு வெளியே போயிரு. உன்னை உயிரோட விட்டுற. நீ என்ன உயிரோட விட்டுறியா? ஆனா பெருசே, நம்ம பிரிவுல இப்ப 2 பேர் தான் உயிரோட இருக்கோம். சோ நீ இறந்துட்டா அடுத்த வாரிசு நான் தானே. நீ ஒன்னும் வாரிசு இல்ல. எனக்கு அப்புறம் இந்த அகாடமியோட வாரிசு இவன் தான். தப்பா எடுத்துக்காதீங்க. நான் வெளியாளு ஷெங், பயப்படாத, நான் உன் கூட இருப்பேன்பா. உடனே அவன் சண்டை போட, ஆனா மீச அவன் அடிச்சு போட்டு ஷெங்க உள்ள கூப்பிட்டு போறாரு. நான் தான் சொல்றேன்ல, அவன் இங்க இல்ல, இது மாட்டு பேஸ்ட் தானே. உடனே அவன் அதை டேஸ்ட் பண்ணிட்டு, இது அவன் பண்ண மாதிரியே இருக்கே, சோ அவன் இங்கதான் இருக்கான். இவன் மட்டும் அவன் இருக்கிற இடத்துல சொல்லல, இந்த பொண்ணை கொன்னுருவேன். பெரியவரே, நீங்க ஒரு சிறந்த வீரர். நீங்க இந்த ஜூனியரோட பேச்சை கேட்கணும். என்னோட மாஸ்டர் சொன்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். உடனே அவரு ஃபே கூட சண்டை போட சூறாவளி அவரோட டெட்டிக்கை யூஸ் பண்றாரு. உடனே அவரு தலைவனை தாக்க, யோ பெருசே, நான் வெறும் பார்வையாளர் மட்டும்தான்யா, சண்டையை நிறுத்துங்க. அப்ப அவங்க தேடி வந்த ஆளு வர, இவரு பேரு மாஸ்டர் ஜி. இவரை வந்து நார்த் பிளேடுன்னு கூப்பிடுவாங்க. ஃபே, நடக்கிறத இனிமே வேடிக்கை மட்டும் பாரு. இனிமே என்னால யாருமே காயப்பட வேணாம். என்ன தானே நீ தேடி வந்த, நானே வந்துட்டேன். கடைசியா வெளியே வந்துட்டல. இப்ப நீ பண்ண பாவத்துக்கு பதில் சொல்றியா? நான் பண்ணது தப்புதான், அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உடனே அவர் மண்டியிட போக, ஆனா ஹோட்டல் ஓனர் தடுத்துறாரு. அப்பதான் தெரிய வருது அவரு ஒரு லெஜெண்டரி மாஸ்டர்னு. அவரு பேரு மாஸ்டர் ஜே. அவர் வந்து மின்னல் குத்துல சிறந்தவரு. வே அமைதியாரு, இது அவங்களோட பிரச்சனை. ஹோட்டல் பாஸ் எப்படி சண்டை போடுறாருன்னு பாரு, அது உனக்கு உதவும். ஓஜே, எனக்கு உதவி பண்ணுங்க. அப்ப அவர் ஒரு கொடியை ஏத்த எல்லாருமே ஆடி போயிடுறாங்க. பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். இது என்னன்னு தெரியும்ல, டிராகன் பிளாக். இந்த நிமிஷத்துல இருந்து இந்த ஹோட்டல்ல இருக்கிற யாருமே வெளியே போக கூடாது. மீறி போனீங்கன்னா இறந்து போயிருவீங்க. உடனே அவர் சண்டை போட, இப்ப நம்ம என்ன பண்றது? என்ன கேட்டா, எனக்கு இதுல அனுபவம் இல்லமா, நான் சாக விரும்பல, வா போலாம். உடனே ஃபே ஷையுனை கூப்பிட்டு போக, ஆனா அந்த முதியோர் வந்து அவங்கள போக விடாம தடுத்து ஃபே கூட சண்டை போட, ஆனா தலைவி பயங்கரமா சண்டை போடுறா. இது சதர்ன் பிளேடோட டெக்னிக் ஆச்சே. நீ சதர்ன் பிளேடோட வாரிசுன்னு எனக்கு தெரியாது. நீங்க 2 பேரும் தாராளமா வெளியே போங்க. இது எங்க பிரச்சனை. இவங்கள போக விடாம நான் போக மாட்டேன். இதுதான் முடிவா? அப்படின்னா என்னால எதுவும் பண்ண முடியாது. உடனே அந்த பெரியவர் வெளியே போய் ஒரு ஊதுவத்தி ஏத்துறாரு. ஆமா, அவரு என்ன பண்றாரு? அவரு டிராகன் லார்டுக்கு சிக்னல் தராரு. டிராகன் லார்டு மட்டும் வந்தா நாம இறந்து போயிருவோம். சோ அவரு வரதுக்கு முன்னாடி நாம வெளியே போகணும். ஆனா இந்த பெரியவரை மீறி நாம எப்படி வெளியே போறது? வேணா நீ அவர் கூட சண்டை போடுறியா? ஏன்னா நானா, என்கிட்ட தான் ஸ்வாட் இல்லையே. நீ ஏன் இவ்வளவு கோலையா இருக்க? சரி, நாங்க பாத்துக்கிறோம். உடனே எல்லாரும் சண்டை போட, ஃபே, போன் மெட்டலை யூஸ் பண்ணு. என்ன போன் மெட்டலா? என்ன பாக்குற சூறாவளி? நீ சண்டை போடுறதுல திறமையானவ, நான் பேசுறதுல திறமையானவன். சோ நம்ம டீம் சமல. அட இவன் வேற. மாஸ்டர் ஜேவோட மின்னல் குத்து உண்மையிலே பிரமாண்டமா இருக்கே. உடனே தலைவன் ஒரு டீ பாட்டை எடுத்து வீசி அந்த ஊதுவத்தியை அனுப்பிச்சிடறான். என்னை விட்டுடு, சரி பொழைச்சு போ. ஃபே கவுனி. அப்ப அந்த முதியவர் டேட்டி டேக்கை யூஸ் பண்ண, ஆனா மாஸ்டர் ஜேவ குறுக்க வர அது அவர் கையில பட, இது விஷ ஊசி. உடனே அவர் தன்னோட கையை வெட்டி எடுத்துடுறாரு. அதே நேரத்துல ஃபே அந்த முதியவரை கொன்னுடுறா. என்னோட மின்னல் குத்துக்கு கடைசி வரைக்கும் ஒரு வாரிசே இல்ல, அதுதான் வருத்தமா இருக்கு. ஊதுவத்தி நின்னு போனாலும் டிராகன் லார்ட் கண்டிப்பா வருவாரு. சோ நம்ம உடனே இங்க இருந்து போகணும். நார்த் பிளேடு ஒரு சிறந்த வீரரா இருக்கலாம், ஆனா இப்ப அவர் கத்தி எடுக்கிறது இல்ல. இதெல்லாம் அவரை சுத்தி வெட்டு கூட்ட வர நிக்குது. டேய், வாய் அடக்கி பேசு. டேய், அவ முன்னாடி இப்படி பேசாதடா, உனக்கு கொன்னுருவா. ஏய் சூறாவளி, உணர்ச்சி வசத்தை அடக்கு. நாம இவனை விட ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். இந்த பிரச்சனைக்கு காரணம் நான் தான். இங்க பாருங்க, நான் அவரோட நாய் மட்டும்தான். சோ என்னால உங்களை காப்பாத்த முடியாது. சோ அவர் இங்க வந்தா நீங்க எல்லாருமே இறந்துருவீங்க. அப்ப ஏதோ ஒரு சத்தம் கேட்க டிராகன் லார்ட் வந்துட்டார் போல. உடனே அவங்க வெளியே போறாங்க. ஆனா அங்க ஜெனரல் வென் தான் வந்திருக்காரு. ஃபே, நான் உன்னை அப்புறமா பாக்குறேன். அரசே நில்லுங்க. என்னது அரசரா? ஃபே, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்க. ஆமா, இவன் பேரரசரா? ஆமா, அவர் முன்னாள் பேரரசரா. ஜெனரல் வென் சொன்னாரு. இவங்க காந்தாங்கடலோட பொண்ணு இல்ல? என்னோட அப்பா எப்படி இருக்காரு? அவர் நல்லா இருக்காரு. அரசே, எங்க கூட உடனே வாங்க, இங்க உங்களுக்கு சேஃப் இல்ல. இல்ல, நான் ஃபே கூட இருக்கேன். எனக்கு இவன் யாருன்னே தெரியாது. என்ன இப்படி சொல்லிட்டா? உடனே தலைவன் நடந்த எல்லாத்தையுமே சொல்ல, என்ன டிராகன் லார்ட் இங்க வராரா? நீங்க தான் எங்களுக்கு உதவி பண்ணணும். சரி, ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு அவர் சொல்ல, இப்ப மீச தாத்தாவும் ஷெங்கு பையனும் எல்லையற்ற மர்மமான கீமன் பள்ளிக்கூடத்தோட 8 டோர் ஃபார்மேஷனுக்குள்ள போறாங்க. அப்ப அந்த தாத்தா வந்து ரத்தம் வந்து எடுக்க, தாத்தா உனக்கு என்ன? எனக்கு ஒண்ணும் இல்ல, வா போலாம். ஆமா தாத்தா, இது 8 டோர் ஃபார்மேஷன்ல. ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? நான் இத பத்தி படிச்சிருக்கேன். சரி வா, முன்னேறி போவோம். இத மட்டும் நம்ம கடந்துட்டா நான் உனக்கு என்னோட தற்காப்பு கல்யாண ட்வின்ஸ் வார்ட உனக்கு சொல்லித்தரேன். ஒழுங்கா எனக்கு வேண்டியது கொடுத்துரு, நான் உன்னை விட்டுடுறேன். அதே சமயத்துல மீசா தாத்தாவும் ஷெங்கும் அந்த ஃபார்மேஷனை தாண்டி வெளியே வர, ஆனா ஃபெங்கியூன் வந்து தப்பான கதவை திறக்க ஒரு டிராப் குள்ள மாட்டிக்கிறான். சரி, இனிமே உனக்கு நான் என்னோட டெக்னிக்க சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி நான் சொல்ற சூத்திரத்தை நீ ஞாபகம் வச்சுக்கோ. அத அவர் சொல்லிட்டு மறைஞ்சு போக, ஷெங், நான் சொன்ன சூத்திரத்தை நீ சரியா பண்ணா இந்த காட்டை தாண்டி நீ வெளியே வந்துருவ.
அங்க நான் உனக்காக வெயிட் பண்றேன். உடனே ஷெங் போக, நீ எனக்கு கடன் பட்டிருக்க, அதை மறந்துடாத. ஆனா நீ கொடுத்த வாக்க நீ மீறிட்டு ஓடி ஒளிஞ்சிருக்க. நான் கண்டிப்பா உனக்கு தந்த வாக்க நிறைவேற்றுவேன். ஆனா என்னோட தற்காப்பு கலை என்னோட போயிடக்கூடாது. அப்ப எங்க வம்சத்தோட கலை அது உன்னால தானே அழிஞ்சு போச்சு. சோ நீ எனக்கு தர வேண்டியதை நீ தந்தாகணும். சோ நீ வேணும்னே தான் டிராகன் மாஸ்டரை இங்க வர வச்சல. அதே நேரத்துல இரும்பு கோட்டையில தலைவி நம்ம உளவாளிகள் தகவல் படி மேடம் வாங்க பத்தி எந்த தகவலும் இல்ல. அவங்க போய் ரொம்ப நாள் ஆகுது. ஆனா இன்னும் எந்த தகவலும் இல்ல. மேடம் ஓ, நீங்க உடனே நம்ம ஆளுங்களை கூப்பிட்டு போய் தேடி பாருங்க. எதிர்பாராத விஷயம் ஏதாவது நடந்தா நான் மலையை விட்டு வெளியே வரேன். மாஸ்டர் ஜி, டிராகன் மாஸ்டர் எப்ப வேணாலும் வருவாரு. சோ நீங்க இங்க இருந்து வெளியே போங்க. நான் இந்த ஹோட்டலை என்னோட உயிரா நேசிக்கிறேன். ஒருவேளை உயிர் போனா கூட இந்த ஹோட்டல்ல தான் போகணும். அரசி, உண்மையிலேயே டிராகன் மாஸ்டர் வந்தா உங்களுக்கு பிரச்சனை. அதனால நீங்க ஏன் கூட வந்துருங்க. இல்ல எனக்கு வேண்டியவங்க இங்க இருக்காங்க. சோ நான் வரல. சரி, ஜீசன் இப்ப சேஃபா இருக்கானா? அவரு பத்திரமா இருக்காரு. இப்ப அவரு ஜிகான் சிட்டில இருக்காரு. சரி, இந்த உன்னோட லாக்கெட். சரி, ஷைன் உண்மையிலே முன்னாள் ராஜவம்சத்தோட இளவரசனா? ஆமா. அது மட்டும் இல்ல, ஷையனோட உண்மையான பேரு சைக்வான். அவரோட சின்ன வயசுல நடந்த ஒரு கிளர்ச்சியால அவரோட வம்சமே அழிஞ்சு போச்சு. ஆனா யாரோ ஒருத்தர் மிஸ்டர் ஷையுனை காப்பாத்திருக்காங்க. இப்ப அந்த வம்சத்தோட கடைசி வாரிசு இவர் தான். சோ இவரை வச்சுதான் அந்த வம்சத்தை மீட்டெடுக்கணும்னு அவங்க விரும்புறாங்க. ஆனா மிஸ்டர் ஷையுனுக்கு அதுல விருப்பம் இல்ல. அவனுக்கு நடந்ததை கேட்டா எனக்கு வருத்தமா தான் இருக்கு. ஆனா அவன் கிட்ட போய் சொல்லிருக்கான். சோ நான் அவனை வெறுக்கிறேன். இது எல்லாத்தையுமே தலைவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். சரி, நீ வந்தப்ப யாரோ இரும்பு கோட்டையை சேர்ந்தவங்க உன்னை கூப்பிட்டு போக என்னோட அம்மாவோட கடிதாசியோட வந்தாங்கல்ல, அதை கொடு. உடனே தலைவி அதை பார்த்துட்டு, நல்ல வேலை நீ அவன் கூட போல. ஏன்னா இந்த கடிதம் என்னோட அம்மாவோடதே இல்ல. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு பிறகு தலைவன் ஃபே கிட்ட வந்து மன்னிப்பு கேக்குறான். உன்ன மணிக்கு நான் யாருப்பா? ஆனா உன்னோட குடும்பம் உன்னை இப்ப தேடிக்கிட்டு இருக்காங்க. சோ நீ ஜெனரல் வென் கூட போ. என்ன எதுவும் பேச மாட்டேற? ஃபே, நாங்க போனா கூட எனக்கு குடும்பம் சொல்லிக்க யாருமே இல்ல. ஏன்னா நான் ஒரு அனாதை. அப்ப திடீர்னு ஒரு மணி சத்தம் கேட்க டிராகன் மாஸ்டர் வந்துட்டாரு. ஆனா கவலைப்படாத, ஜெனரல் வென் நம்ம கூட இருக்காரு. அவரு டிராகன் மாஸ்டரை தடுப்பாரு. டிராகன் மாஸ்டர், நீங்க என்ன இங்க பண்றீங்க? அதையே தான் நானும் கேக்குறேன். அன்பிங் ஆர்மி இங்க என்ன பண்றீங்க? எங்களுக்கு வேண்டிய ஒரு முக்கியமான நபர் இந்த ஹோட்டல்ல இருக்காரு. சோ அவரோட பாதுகாப்புக்காக தான் நாங்க இங்க இருக்கோம். சோ நீங்க எங்க கூட சண்டை போட மாட்டீங்கன்னு நம்புறேன். கவலைப்படாதீங்க, உங்க ஆட்களை நாங்க எதுவும் பண்ண மாட்டோம். ஆனா என்னோட நாய் ஒருத்தன் உள்ள இருக்கா, அவனை மட்டும் நான் கூப்பிட்டு போயிடுறேன். உடனே டிராகன் மாஸ்டர் உள்ள போக, ஆனா அவரு உள்ள போனதோ அவரோட வாக்குறுதியை மீறி சண்டை போடுறாரு. உடனே எல்லாருமே சண்டை போடுறாங்க. ஃபே, இங்க இருந்து தப்பிக்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன? மாஸ்டர் ஜி தான். உடனே அவங்க அவரை போய் பார்க்க, ஆமா நீங்க சொல்றது உண்மைதான். இந்த இடத்துல ஒரு ரகசிய சுரங்கப்பாதை இருக்கு. சோ அதனாலதான் நான் உன்னை தேடி வந்தப்ப நீ என் கண்ணுல மாட்டல. சரி, எங்களை அங்க கூப்பிட்டு போங்க. சரி, நான் உங்களை கூப்பிட்டு போறேன். ஆனா நம்ம கூட இன்போவும் வருவான். கண்டிப்பா. சரி, நீங்க அங்க போங்க, நான் வந்துடுறேன். உடனே நம்ம டீம் அங்க போக, ஆனா இன்போ வந்து சூவை ஒரு ஹாஸ்டேஜா பிடிச்சு வச்சு மிரட்ட, உடனே தலைவி அவனை கொல்ல போக, வே அமைதியாரு. ஏன்னா அவன் வந்து லெஜெண்டரி வீரரான இன்வென்லானோட பையன், மவுன்ஸ்வோர்டோட பையனா? ஆமா. என்ன பண்றீங்க? வாங்க போவோம். நீங்க போங்க, அவங்கள நான் தடுக்கிறேன். மாஸ்டர் ஜி வேணாம், எங்க கூட வாங்க. இல்ல, நீங்க என்னோட உயிரை ஒரு முறை காப்பாத்திருக்கீங்க. இந்த டைம் என்னோட முறை. உடனே அவரு அவங்களை உள்ள அனுப்பிட்டு அந்த கதவை மூடுறாரு. அப்ப டிராகன் மாஸ்டர் அங்க வர, எங்க அவங்க யாருக்கு தெரியும்? அப்ப அவர் ஒரு பெரிய கட்டைய அவிழ்த்து விட அந்த இடமே இடிஞ்சு போயிடுது. மாஸ்டர் ஜே வந்து அதுக்குள்ள மாட்டிக்கிட்டாரு. உடனே டிராகன் மாஸ்டர் அவனோட ரேட்டை எடுத்து இன்போட வாசனைய கண்டுபிடிக்க சொல்றாரு. நீ அதை தாண்டி வருவனு எனக்கு தெரியும். ஆனா நீ இரும்பு கோட்டையை சேர்ந்தவன். உன்னை என்னோட சீடனா ஏத்துக்க முடியாது. ஆனா என்னோட டெக்னிக்க உனக்கு சொல்லித்தரேன். அவன் என்ன வெறுக்க காரணம் என்னன்னா, என்னோட இளமை பருவத்துல நான் ரொம்ப துடிப்பானவனா இருந்தேன். அப்ப இன்போட அப்பா கிட்ட சண்டைக்கு சவால் விட்டேன். ஆனா அவர் என் கூட சண்டை போட வரல. அப்ப நான் அவரோட பையனை கடத்தி அவரை சண்டை போட வற்புறுத்தினேன். ஆனா என் கூட சண்டை போடுறதுக்கு முன்னாடி அவரு கருடர்கள் கூட நடந்த போர்ல காயப்பட்டிருக்காரு. இருந்தாலும் என் கூட சண்டை போட்டு அவர் சவால்ல வின் பண்ணாரு. ஆனா என் கூட சண்டை போட்டதுனால அவர் ரொம்ப பலவீனமாயிட்டாரு. அந்த நேரத்துல அவரோட முழு குடும்பத்தையும் யாரோ கொன்னுட்டாங்க. அதுக்கப்புறம் இன்போவை நான் அங்க இருந்து கூப்பிட்டு போயிட்டேன். ஆனா அன்னைக்கு மட்டும் நான் அவரை சண்டை போட வற்புறுத்தலனா அவங்களுக்கு அப்படி ஆயிருக்காது. சோ அவங்க சாவுக்கு நான் தான் காரணம். நான் இவனை என்னோட ஃபேமிலியா நினைச்சேன். ஆனா இவன் பண்ண ஒரு தப்புனால என் குடும்பத்துல இருந்து எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. அதனால அவரை விட்டு நான் டிராகன் மாஸ்டர் கூட சேர்ந்தேன். அங்க நான் ஒரு நாய் மாதிரி இருந்தேன். எல்லாமே இந்த ஒரு நாளுக்கு தான். உனக்கு நடந்தது பெரிய அநீதி தான். ஆனா நீ தப்பான ஆள் கூட சேர்ந்துட்ட. அது மட்டுமா, இவரு உன்னோட ஃபேமிலியை சேர்ந்தவங்கள கொல்லல, அது வேற யாரும். இப்ப நம்ம டீம் வந்து அந்த சுரங்க பாதையை விட்டு வெளியே வர அந்த டிராகன் மாஸ்டர் கிட்ட மாட்டிக்கிறாங்க. வாராஸ்தா, நல்ல வேலை பண்ண, மறந்துட்டேன். நாங்க இருந்தப்ப எப்பவுமே ஒரு மாத்திரையை சாப்பிடுவேன். அதோட வாசனையால தான் இந்த எலியனை கண்டுபிடிச்சிருக்கு. அது இப்போவா சொல்லுவ? சரி விடுங்க, நான் டீல் பண்ணிக்கிறேன். டிராகன் மாஸ்டர் அவர்களே, இது வெறும் சாதாரண பிரச்சனை தான். இதுக்கு நீங்க ஏன் வந்தீங்க? சோ நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னா இன் ஃபேமிலியோட மவுண்ட் ஸ்வாடுக்காக தான் இங்க வந்திருக்கீங்க. யார் இவன்? கரெக்டா கெஸ் பண்றான். சோ நீதான் ஜெனரல் வென்னோட மரியாதைக்குரிய நபரா? ஓ, தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமா,
நாங்க ராஜ குடும்பத்தோட ஆளுங்க. உடனே தலைவன் ஒரு சமிட்டியால ஒளி எழுப்ப சோ இந்த ஒளியால அரசப்படை எங்க இருந்தாலும் இங்க வந்து நிப்பாங்க. உடனே டிராகன் மாஸ்டர் அவங்கள போக விட நம்ம டீம் அங்க இருந்து போறாங்க. ஆனா அவன் எலிய பின்னாடியே அனுப்புறான். நான் அந்த எலியை கொண்டுட்டு வரேன், நீங்க போங்க. உடனே தலைவி அந்த எலியை துரத்தி கொன்னுறா. ஆனா டிராகன் மாஸ்டர் கிட்ட மாட்டிக்கிறா. உடனே 2 பேரும் சண்டை போட இளரத்தம் அதான் சூடா இருக்கு. ஆனா உன்னால என் கூட சண்டை போட முடியாது. அப்ப சரியான நேரத்துல தலைவன் ஒரு மரத்தோட கொடியை யூஸ் பண்ணி தலைவியை அங்க இருந்து காப்பாத்திடுறான். சீக்கிரம் வா போலாம். இப்ப நம்ம டீம் வந்து ஒரு ரகசிய குகைக்குள்ள இருக்காங்க. சரி உண்மையை சொல்லு, அவங்க எதுக்கு உன்னை தேடி வராங்க? என்னோட குடும்பத்துக்கு சொந்தமான ஒரு பொருள் அவங்க கிட்ட இருந்தது, அதை நான் திரும்ப எடுத்துட்டு வந்துட்டேன். சோ அதுக்கு தான் தேடி வராங்க. சோ உன்கிட்ட தான் மான்ஸ் வார்டு இருக்கு. ஆமா, அது என் குடும்பத்தோட வாளு. அப்ப இந்த பிரச்சனை எல்லாமே உன்னால தானா? ஆமாண்டி, என்ன பண்ண போற? ஃபே, உணர்ச்சி வசத்தை அடக்குறியா? எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருக்க. அப்ப தலைவி எங்கேயோ போக, அதான் என் முடி, ஏன்டா என்னோட முடிய பிடிச்சி இழுத்த? இப்ப நீ எங்க போற? என்னால இங்கேயே இருக்க முடியாது. சோ அந்த டிராகன் மாஸ்டர் கூட சண்டை போட எனக்கு என்னோட வாள் தேவை, அதை எடுத்துட்டு வர. இல்ல நீ போக வேணாம், நான் போய் அதை எடுத்துட்டு வரேன். நானும் உன் கூட வரேன். என்னோட வேகத்துக்கு உன்னால ஈடு கொடுக்க முடியுமா? முடியாது இல்ல? சரி நீயே போயிட்டு வா. என் முடி, இப்ப நீ எதுக்குமா என்னோட முடிய பிடிச்சி இழுத்த? முடிய பிடிச்சி இழுத்த காண்டாகுதுல? எனக்கும் அப்படித்தானே இருந்திருக்கும். ஆமா, மிஸ்டர் ஷையுன் எங்க போறாரு? வெளியே என்ன நடக்குதுன்னு பார்க்க போறான். கவலைப்படாதீங்க, அவரு ஓடுறதுல சிறந்தவர். அவருக்கு எதுவுமே ஆகாது, எனக்கும் தெரியும். ஆனா அவனுக்கு ஓடுறது தவிர வேற எதுவும் தெரியாது. ஏன் அவன் தற்காப்புகளை பயன்படுத்தி நான் பார்த்ததே இல்ல. அதான் எனக்கும் புரியல. மிஸ்டர் ஷையுன் சண்டை போட்டு இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. அவன் ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறான். ஆமா சு, என்ன வரையற? லேடி ஜீனியோட ஃபைட்டிங் ஸ்டைல வரையறேன். என்னால மார்ஷியல் ஆர்ட்ஸை கத்துக்க முடியல, ஆனா உங்களோட டெக்னிக் ஞாபகம் இருக்கு. சோ அதான் வரையறேன். உன்னோட மெமரி பவர் ரொம்ப சிறப்பா இருக்குமா? இப்ப சு வந்து இன்போக்கு சாப்பிட பழத்தை தரா. எனக்கு வேணாம், இதுல விஷம் இல்லப்பா, நான் கூட சாப்பிட்டிருக்கேன். இல்ல நான் எப்படி சாக போறேன், அதனால எனக்கு சாப்பாடு வேணாம். மாஸ்டர், அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடியல. ஆனா இங்க ஒரு ரகசிய குகை இருக்கு, அவங்க அதுக்குள்ள இருக்க வாய்ப்பு இருக்கு. சரி வாங்க போவோம். அவங்க இந்த குகைக்குள்ள வந்துட்டாங்க. ஆனா அவங்களால நம்ம இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க இன்னும் நேரம் ஆகும். இன்போ, அந்த வாளை ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துடு, உன்னை நான் விட்டுடுறேன். அவன் இன்போவை பிடிக்கிற வரைக்கும் இங்க இருந்து போக மாட்டான்னு நினைக்கிறேன். ஆனா நமக்கு நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. நல்லது என்ன, டிராகன் மாஸ்டர் ஆளுங்களுக்கு கண்ணு தெரியாது. ஓ, அப்ப கெட்டது, அவங்களுக்கு கண்ணு தெரியாதுனாலும் ஆனா அவங்களோட காது நல்லாவே கேட்கும். நம்மளோட நாடி சத்தத்தோட ஒளியை வச்சே அவங்க நம்ம இருக்கிற இடத்த ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. சோ அவங்கள நான் எப்படியாவது தசை திரும்ப பாக்குறேன் அப்படின்னு சொல்லி தலைவன் அங்க இருந்து போக, ஃபே, நீ ஸ்னோ பிரேக்கிங் டெக்னிக்கை எத்தனை வருஷமா பயிற்சி பண்ற? அம்மா இதை பத்தி யாருக்கிட்டே சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்காங்க. சோ மாத்தி சொல்லுவோம். ஒரு 2 வருஷமா? 2 வருஷமாவா? ரொம்ப அதிகமா சொல்லிட்டோமோ? அப்ப தலைவன் வந்து அவங்க ஒவ்வொரு இடத்துலயும் தேடிக்கிட்டு இருக்காங்க. சோ நாம இங்க இருந்து வெளியே போடுறதுதான் இப்ப நமக்கு நல்லது. இல்ல, நாம இன்னைக்கு டிராகன் மாஸ்டரை கொல்லணும். ஃபே, எனக்கு உன்னோட உதவி தேவை. என்னன்னு சொல்லுங்க, நான் என்னோட வாட்டர் பிரேக் டெக்னிக்கை உனக்கு சொல்லித்தரேன். இல்ல அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, வாங்க போலாம். இல்ல, நான் அந்த டிராகன் மாஸ்டரை கொல்ல இவருக்கு உதவி பண்ண போறேன். சோ ஷையுன், நீங்க எனக்காக சூவை பாத்துக்கோ. ஆனா மாஸ்டர் ஜே, நான் உங்க டெக்னிக்கை கத்துக்க மாட்டேன். நான் எப்பவுமே ஸ்னோ பிரேக்கிங் டெக்னிக்ல தான் இருக்க விரும்புறேன். சரி, அப்படின்னா என்னோட பவரை நான் டெம்பரரியா வெளியே கொண்டு வரதுக்கு நீ உதவி பண்ணு. சரி நான் பண்றேன். ஆனா எப்படி? என்னோட சோல் பிளேட் நீடல் டெக்னிக்கால நான் என்னோட இன்னர் பவரை வெளியே கொண்டு வர நீ உதவணும். ஆனா அது வரைக்கும் டிராகன் மாஸ்டரை தடுக்க உனக்கு நான் டெக்னிக்கை சொல்லித்தரேன். அதான் வேணான்னு சொல்லிட்டேன்ல, நான் உனக்கு நேரடியா சொல்லித்தர போறது இல்ல, என்னோட மைண்ட் மூலம் சொல்லித்தர போறேன். மைண்ட் டெக்னிக்கா? ஆமா, மைண்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி நான் உனக்கு வாட்டர் பிரேக் டெக்னிக்கை சொல்லி தருவேன். அப்பதான் உன்னால டிராகன் மாஸ்டரை தடுக்க முடியும். சரி அப்படியே பண்ணலாம். ஃபே, இதெல்லாம் வேணாம், என் கூட வா. நீ ஏன் எப்ப பார்த்தாலும் கோலையா இருக்க? ஆனா பயப்படாத, நான் உன்னோட உயிரை காப்பாத்துறேன். வே, நான் உன்னும் கோலை இல்ல, ஒரு ஆத்ம தோழனா உன்னை பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நீ என்ன எப்ப பார்த்தாலும் ஒரு கோலையா பாக்கறல. சரி நீ அதை பண்ணு, நான் உன்னை பாதுகாக்கிறேன். தலைவிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உடனே நன்றி சொல்லிடுறா. மிஸ்டர் ஷையுன், ஃபேவால டிராகன் மாஸ்டரை சமாளிக்க முடியுமா? ஃபே இப்ப முன்ன மாதிரி இல்ல, நல்லா முன்னேறி இருக்கா. ஆனா அவளால டிராகன் மாஸ்டரை கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான் சமாளிக்க முடியும். அதே நேரத்துல தலைவி மைண்ட் டெக்னிக்ல வாட்டர் பிரேக் டெக்னிக்கை கத்துக்கிறா. அப்ப அதே நேரத்துல டிராகன் மாஸ்டர் அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாரு. உனக்காக தான் வெயிட் பண்ண, அழகான பொண்ணு, ஆனா கோவமா இருக்க. உன் கூட சண்டை போட எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா என்னால உன்னை மன்னிச்சு விட்டுற முடியும். ஆனா அதுக்கு நீ என்னோட நாயா மாறணும். அது கனவுல கூட நடக்காது. அப்படின்னா வேற வழியில சண்டை தான். உடனே அவங்க 2 பேரும் சண்டை போட, பரவாயில்ல நல்லா சண்டை போடுற. அப்ப தலைவி அவனோட நெஞ்சிலே வாளால குத்துறா. ஆனா அவன் கிட்ட இருக்கிற இரும்பு கவசத்தினால அவன் தப்பிச்சிடுறான். இந்த கவசம் மாஸ்டர் இன்வென்னோடது இல்ல. அப்படின்னா உங்களுக்கு கலர் ஆஃப் ஹெவன் ஓஷனை பத்தி ஞாபகம் இருக்கும். உடனே டிராகன் மாஸ்டருக்கு ஷையுன் யாருன்னு தெரிஞ்சிட அவனை தாக்காம இருக்காரு. உடனே அதை யூஸ் பண்ணி தலைவன் ஃபேவை காப்பாத்துறான். உடனே டிராகன் மாஸ்டர் வந்து நம்ம சூவை போய் ஹோஸ்டேஜா பிடிச்சு வச்சு மிரட்டுறாரு. ஆனா இப்ப மாஸ்டர் ஜே வந்து, உண்மையை சொல்லு, இன்பாவோட ஃபேமிலியை கொன்னது
நீ தானே, எனக்கு அது சம்மந்தம் இல்லாத ஒண்ணு. உடனே அவங்க 2 பேரும் சண்டை போட, இன்பா நீ டிராகன் மாஸ்டர் கொல்லணும்னு ஆசைப்படுறல, சோ நம்ம ஒரு டீமா செயல்படணும், அப்பதான் அவரை கொல்ல முடியும். ஃபே இவன் மேல போட்ட மெர்டியன் லாக்க ரிலீஸ் பண்ணு. உடனே அவர் ரிலீஸ் பண்ண அவனும் அவங்க கூட போய் சண்டை போடுறான். உடனே 3 பேரும் சண்டை போட அப்ப இன்போ வந்து டிராகன் மாஸ்டரோட இரும்பு கவசத்தை எடுக்க, அப்ப மாஸ்டர் ஜி வந்து அவரை பிடிச்சுக்க. உடனே ஃபே அவளோட வாளை யூஸ் பண்ணி அவரை ஒரே வெட்டுறா. டிராகன் மாஸ்டர் இறந்துறாரு. மாஸ்டர் ஜி என்னாச்சு உங்களுக்கு? சோல் நீடல் டெக்னிக்கால அவரோட சக்தி திரும்ப வந்தாலும் அவரால் 3 மணி நேரம் மட்டும்தான் வாழ முடியும். அவருக்கு என்ன ஆகும்னு தெரியும். ஃபே நான் சொல்லி கொடுத்ததை நீ சிறப்பா பண்ண, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னதும் அவர் இறந்து போக, இன்போக்கு என்னதான் மாஸ்டர் ஜி மேல கோவனாலும் அவரோட இருப்ப அவனால ஏத்துக்க முடியல. சோ அவன் குற்ற உணர்ச்சியால அங்க இருந்து போக, இன்போ எங்க போற? இனிமே உங்க கூட நான் என்ன பண்ண போறேன்? இந்தா இதை நீயே வச்சுக்கோ, இது டிராகன் மாஸ்டரால கரைப்பட்டிருக்கு, சோ இனிமே இது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அதை மிஸ் சூ கிட்ட தந்துட்டு அவன் போக, கட் பண்ண நம்ம ஷெங்கு பையனை காமிக்க, உன்னோட வாழ்வீச்சு திறன் அவ்வளவு மோசமா இல்ல, என்ன நீ சண்டை போடும் போது மட்டும் ஈஸியா கவனம் செதற, அதனாலதான் உன்னால சரியா வால் சண்டை போட முடியல. ஆனா லீசன், நான் உனக்கு சொல்லி தந்த அந்த டின் ஸ்வாட் டெக்னிக்ல ரொம்ப கவனம் தேவை, சோ இனிமே கவனமா இரு. நான் போயிட்டு வரேன். தாத்தா இப்ப எங்க போறீங்க? நான் உலகம் முழுக்க பயணம் பண்ண போறேன். சரி நீ எங்க போற? வேற எங்க? என்னோட வீட்டுக்கு தான். என்ன நான் வந்து ரொம்ப நாள் ஆகுதுல, சரி பத்திரமா போ. இங்க தலைவி நம்ம தலைவன் சூசு இரும்பு கோட்டைக்கு போக, அப்ப ஃபேக்கு மறுபடியும் மாஸ்டர் ஜீனி அவளுக்குள்ள அனுப்புனாங்களே வாடிய பணத்தோட ஆற்றல், அதால மறுபடியும் அவஸ்தப்படுறா. ஃபே என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, வாடிய பணத்தோட ஆற்றலா? ஆமா, ஆனா இத பத்தி அவங்க கிட்ட சொல்லாத, வருத்தப்படுவான். ஷயூன் சூ ரொம்ப டயர்டா இருக்கா, நம்ம ஓய்வு எடுத்துட்டு போவோம். ஃபே இன்னும் வலி இருக்கா? பரவாயில்ல ஷயூன், நான் உன்னை உண்மையிலேயே கோலன்னு சொல்லல, அது ஜோக் தான். சரி அந்த ஓடி போன வீரனை பத்தி கதைய சொல்ல. அந்த கதையா? ஓடி போறதுக்கு முன்னாடி அவன் தான் ஒரு ஹீரோன்னு நம்பினான். எல்லாரும் மாதிரி சாதாரண வாழ்க்கை, ஆசைப்பட்ட பொண்ணு கூட கல்யாணம் பண்ணிக்க விரும்பினான். ஆனா விதி அவன் வாழ்க்கை நினைச்ச மாதிரி இல்ல. அந்த வீரனை அவங்க ஒரு இரையா மட்டும் தான் பார்த்தாங்க. சோ அவனை யூஸ் பண்ணி எதிரிகளை அவங்க கவர்ந்த பிறகு அந்த வீரனை அவங்க தூக்கி போட்டுட்டாங்க. அப்பதான் அவன் ஓடி போக முடிவு பண்ணான். இவ்வளவு நேரமா நம்ம தலைவன் சொல்ற அந்த வீரன் அவன் தான். அவனோட சின்ன வயசுல அவனை ஒரு இறையா மட்டும் தான் பயன்படுத்தினாங்க. அன்ஷி என்னோட திறமையை பயன்படுத்தி தற்காலிகமா உனக்குள்ள இருக்கிற விஷத்தை தடுத்துட்ட. ஆனா இனிமே உன்னால தற்காப்பு கலையை பயன்படுத்த முடியாது. உன்னோட ஆற்றலை நீ இழந்துட்ட. ஆனா உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, நீ அந்த வாழ்க்கையை வாழுவேன்னு நம்புற. ஷயூன் என்ன யோசிக்கிற? ஒன்னும் இல்ல. ஆனா அந்த வீரன் அவனோட வீட்டுக்கு வந்தப்ப அவன் விரும்பின பொண்ண அவன் பார்க்கவே இல்ல. ஏன்னா அந்த பொண்ணு ஒரு சூறாவளி. சரி கதை போதும், நான் ஏதாவது சாப்பிட இருக்கான்னு பாத்துட்டு வரேன். அப்பாவை போக, ஆனா மயங்கி கீழே விழுந்துறா. உடனே தலைவன் அவளோட பல்ஸ செக் பண்ண, ரொம்ப மோசமா இருக்கு. ஒரு வேலையை உடம்புல இருக்கிற 2 ஆற்றலால இருக்கும்னு நினைக்கிறேன். சரி இப்ப என்ன பண்றது? ஹங்கான் சிட்டிக்கு போகணும். அங்க யாராவது இவளுக்கு உதவி பண்ணுவாங்க. ஆனா என்ன, நம்ம தேடுற நபர் அங்க இருப்பாங்களான்னு தெரியல. சரி வா போவோம். உடனே அவங்க போக, அப்ப அவங்க போற வழியில ஜெனரல் வெண்ண மீட் பண்றாங்க. ஆமா மிஸ் ஃபேக்கு என்னாச்சு? அது பழைய கதை, இப்ப என்னால சொல்ல முடியாது. நான் ஃபே உடனே ஹங் சிட்டிக்கு கூப்பிட்டு போறேன். நீங்க சூ உடனே கங்தாங் கடவுள் கிட்ட கூப்பிட்டு போங்க. இப்ப தலைவன் அவளை கூப்பிட்டு போக, அப்பா பயங்கரமா வலிக்குது, கவலைப்படாத, சீக்கிரமா வீட்டுக்கு போலாம். அப்பாவா? என்ன உளர்ற பிங்கி? ஓ நீயா? சரி நீ இப்ப என்னன்னு கூப்பிட்ட? நான் என்ன சொன்னா, எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா அவளை நான் இப்படிதான் கூப்பிட்டுருப்பேன். சோ நீ என்ன அப்பான்னு கூப்பிட்டல. உடனே அவ தலைவனுக்கு இல்ல, அடி பாவி, உடம்பு சரியில்லாத நேரத்துல கூட என்ன அடிக்கிற. நம்ம இதோட 5வது முறையா அனுப்பியிருக்கோம். ஆனா கங்தாங் கடவுள் கிட்ட இருந்து பதில் வரவே இல்லை. ஏதாவது தப்பு நடந்திருக்குமோ? என்னால மலையை விட்டு வெளியே போக முடியாது. போன மிஸ் வாங்க கிட்ட இருந்தும் எந்த தகவலும் இல்ல. சோ நீங்க உடனே போங்க. ஆனா நீங்க போறது ரகசியமா இருக்கணும். அத்தை இந்த ஷெங்கும் ஃபே பொண்ணும் மலையை விட்டு போயிட்டாங்க. நான் மட்டும் தான் இங்க இருக்க. சோ இனிமே என்னால இங்க இருக்க முடியாது. இப்போ உனக்கு என்ன வேணும்? மாமா என்னையும் உன் கூட கூப்பிட்டு போ. நீ போக கூடாது. அத்தை என்ன போக விடு, நான் அந்த 2 கூமுட்டைகளையும் மிஸ் பண்றேன். தலைவி அவ என் கூட வரட்டும், அவளுக்கு எதுவும் ஆகாது. சரி கூப்பிட்டு போங்க, இல்லனா ஒப்பாரி வைப்பா. நன்றி அத்தை. இப்ப ஷெங்கு பையன் அவனோட வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்க, அப்ப சில கருடர்களை பாக்குறான். இவங்க கருடர்களாச்சு, இங்க என்ன பண்றாங்க? மாஸ்டர் ஹங் சிட்டிக்கு போக இதுதான் ஒரே குறுக்கு வழி. இந்த பாதையில போனா சீக்கிரமா போயிருவோம். சரி வாங்க போலாம். ஹங் சிட்டிக்கு போறாங்களா? நம்ம ஓய்வு எடுத்துட்டு போலாமா? இல்ல எனக்கு ஒண்ணும் இல்ல, வாங்க போலாம். ஒரு நிமிஷம், என்ன இது ஒரு விலங்கு பொறி? இங்க இது மாதிரி நிறைய பொறி இருக்கும்னு நினைக்கிறேன். மிஸ்ஸு இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் பொறி இல்லாத ஒரு வழியை பாத்துட்டு வரேன். உடனே அவர் போனதும் அப்போ ஒரு சத்தம் கேட்க, திரும்பி பார்த்தா நம்ம ஷெங்கு பையன் நிக்கிறான். இவ அந்த வரைபடத்துல பார்த்த மாதிரி இருக்காளே, நீங்க ஜெனரல் ஊவோட பொண்ணா? ஆமா, நீங்க யாரு? நான் வந்து அப்ப ஒரு குதிரையோட சத்தம் கேட்க, பேசுறதுக்கு நேரம் இல்ல, இங்க கருடர்கள் இருக்காங்க, வாங்க ஒளிஞ்சுப்போம். ஒரு நிமிஷம், என்ன அங்க விலங்கு பொறி இருக்கு? பொரியா? சரி வாங்க அந்த பக்கமா போலாம். ஆமா நீங்க ஏன் எனக்கு உதவி பண்றீங்க? அவங்க உங்களை தான் தேடுறாங்க. சோ உங்க உயிரை காப்பாத்துறது என்னோட கடமை. இருங்க வந்துடுறேன். உடனே அந்த பொறி கிட்ட போய் அதுக்குள்ள வில, என்ன சத்தம் அது? போய் பாருங்க. என்ன பண்றாங்க இவன்? மாஸ்டர் இது ஒரு விலங்கு பொறி, அதுல ஒருத்த மாட்டிக்கிட்டான், அவனை வெளியே எடுங்க. உன்னோட கைய கொடுப்பா. ஆமா யார் நீ? ஐயா நான் ஒரு வேட்டைக்காரன். வேட்டைக்காரனா? அப்படின்னா நீ ஏன் பொறியில மாட்டிக்கிட்ட? என்கிட்ட போய் சொல்றியா? இல்ல ஐயா உங்களுக்கு தெரியாது,
இந்த இடத்துல நூத்துக்கணக்கான விலங்கு பொறி இருக்கு. அது எங்க இருக்குன்னு சில நேரத்துல நாங்க மறந்துடுவோம். டேய், இவன் சொல்றது உண்மையான்னு போய் பாருங்கடா. இவன் கரிஞ்சிடத்தை கூட்டி என்னாச்சு? இவன் சொன்னது உண்மைதான். இங்க நிறைய அனிமல் டிராப் இருக்கு. ஏண்டா இந்த இடம் இவ்வளவு ஆபத்தா இருக்கு? இந்த வழியில போலாம்னு சொல்லிருக்க. சரி வாங்க, வேற வழியில போலாம். அவங்க போயிட்டாங்க. வெளியே வா. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. சரி, உங்க காயம் எப்படி இருக்கு? பெரிய காயம்லாம் இல்ல மிஸ்ஸு. உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. ஆமா, யார் நீ? தளபதி. இவருதான் என்ன கருடர்கள் கிட்ட இருந்து காப்பாத்தினாரு. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. நான் என்னோட ஃபேமிலியோட இரும்பு கோட்டையை விட்டு இவங்கள தான் தேடி வந்தேன். சரி, என்ன நீங்க மட்டும் இருக்கீங்க? உங்களுக்கு ஃபேவை தெரியுமா? அவ என்னோட கசின் தான். ஆமா, நீங்க ஃபே கூடவா இருந்தீங்க? சரி, இப்ப அவ எங்க? அவ இப்ப ஹங் சிட்டில இருக்கா. ஆமா, இப்ப எங்க போறீங்க? காங்தாங் கடவுளை பார்க்க தான் போறோம். அப்ப நீங்க தளபதி வெண்ணா? ஆமா. நீங்க? நான் லீசன். காங்தாங் கடவுள் என்னோட மாமா தான். நீங்களா? சரி, நீங்களும் எங்க கூட வாங்க. நம்ம 3 பேரும் ஒன்னா போலாம். இல்ல, கருடர்களோட கருஞ்செடுத்தை கூட்டியான் இப்ப ஹங் சிட்டிக்கு போறான். சோ அங்க ஏதோ நடக்க போகுது. சோ நீங்க காங்தாங் கடவுளை போய் பார்த்து இத பத்தி சொல்லுங்க. நான் சூசுவை இரும்பு கோட்டைக்கு கூப்பிட்டு போறேன். இல்ல, நீங்க 2 பேரும் முக்கியமான நபர். என்னால உங்க 2 பேரை தனியா விட முடியாது. தளபதி, எங்க பாதுகாப்பை விட இப்ப ஹாங் சிட்டில நடக்க போற பிரச்சனை தான் முக்கியம். தளபதி, மிஸ்டர் லீ சொல்றது உண்மைதான். அவங்க இப்ப ஹாங் சிட்டிக்கு போறாங்க. கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. இப்ப ஃபே வேற அங்க இருக்கா. சரி, பத்திரமா போயிட்டு வாங்க. மிஸ்ஸு, இந்த வாழ் உங்க பாதுகாப்புக்காக வச்சுக்கோங்க. நான் போயிட்டு வரேன். நாம எங்க இருக்கோம்? ஹங் சிட்டில இருக்கோம். நீ ரெஸ்ட் எடு. ஐயா, ஹங் சிட்டில ஏதாவது நாடக குழு வந்திருக்காங்களா? நாடக குழுவா? இல்லையே. உடனே தலைவன் அவங்க கிட்ட காசை தந்துட்டு இப்ப சொல்லுங்க. ஆமா, ஒரு குழு இங்க இருக்காங்க. ஆனா எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஆமா, நாடக குழுவை ஏன் தேடுற? அந்த நாடக குழுவோட தலைவியால தான் உன்னை குணப்படுத்த முடியும். அது லேடியா? ஆமா. ஆமா, அவங்க உனக்கு உதவி பண்ணுவாங்கன்னு எப்படி நம்புற? ஏன் பிங்கி? உன்னை காப்பாத்த அவங்கள கல்யாணம் பண்ணிப்பேன்னு பயப்படுறியா? முதல்ல என்ன பிங்கின்னு கூப்பிடாத. சரி சரி, நீ ரெஸ்ட் எடு. நான் உங்களை போய் பாத்துட்டு வரேன். உடனே தலைவன் ஒரு ஓல்டு மன் கெட்டப்ப போட்டுட்டு வாங்கன்னு ஒருத்தர போய் பாக்குறான். மிஸ்டர் கின்ஷி, என்ன இந்த பக்கம்? நாடக குழு இங்க திரும்ப வந்துட்டாங்களா? மிஸ்டர் குன்ஷி, அப்படிலாம் யாரும் இல்ல. உடனே வெளியே போங்க. உடனே அவரு தலைவனை வெளியே தள்ளிட்டு கதவு சாத்துறாரு. அதே நேரத்துல மாயாவியும் ஹங் சிட்டில தான் இருக்கான். அவங்களோட நிலவரம் என்ன? இங்கதான் வராங்க. டே, இங்க வா. இங்க யாராவது நாடக குழு வந்திருக்காங்களா? என்ன இன்னைக்கு எல்லாருமே இதே கேள்வி கேக்குறீங்க? ஒரு நிமிஷம், எங்களை தவிர வேற யார் இதை கேட்டாங்க? இவன் எப்படி இருந்தான் தெரியல. ரத்தம் எதுவும் இல்ல, கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்காங்க. சோ கருடர்கள் நகரத்துக்குள்ள வந்துட்டாங்க. நம்ம 2 உளவாளிகளை அவங்க கொண்டுட்டாங்க. சோ இத பத்தி மாஸ்டர் கிட்ட சொல்லணும். இங்க தலைவன் மறுபடியும் வாங்க போய் பார்க்க, ஆனா அவரு இறந்து கிடக்குறாரு. யாரு இவரை கொண்டாங்க? ஹே லிங்போ, என்னை தூங்குற? லின்யூ, என்ன மனுஷரு தூக்கம் வந்துருச்சு, ஏதோ தப்பா இருக்கு, வா உள்ள போய் பார்க்கலாம். இவரும் இறந்துட்டாரா? அதே மாதிரி கழுத்தை நடிச்சு கொண்டு இருக்காங்க. அப்ப ஏதோ சத்தம் கேட்க, ஆமா, யார் நீ? மிஸ்டர் வாங்குக்கு என்னோட புது கதையை தர இங்க வந்த. மிஸ்டர் கின்ஷி தானே நீங்க? என்னோட கட்டை அவிழ்த்து விட முடியுமா? சரி போ, ஒரு நிமிஷம் நில்லு. அவரோட கால் கட்டை மட்டும் அவுத்து விடு. ஏமா, நீங்க என் கூட மேடம் நிசாங்க வந்து பாருங்க. வா தாத்தா போலாம். ஏமா, எவ்வளவு தூரமா நடக்கணும்? கொஞ்ச தூரம் தான் தாத்தா. ஆமா மிஸ்டர் கின்ஷி, நீங்க புது கதை எழுதுனதா சொன்னீங்க. அதை காட்ட முடியுமா? என்னோட பையில இருக்கு, அதை எடு. உள்ள எதுவும் இல்லையே தாத்தா. ஒண்ணுமே இல்லையாமே? எனது ஒண்ணும் இல்லையா? ஐயோ, அது எங்கேயோ விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை கூஜி கடையில விழுந்திருக்குமோ? அப்படின்னா வாங்க போவோம். ஆமா தாத்தா, வா போலாம். அட முடியலமா, என் கால் வலிக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் மேடம் நிசாங்க போய் பார்த்துட்டு அப்புறம் அங்க போவோம். இல்ல குஞ்சி, நீங்க போங்க. ஏமா? ஏன்னா நீ ஒன்னும் தாத்தா இல்ல. யோ, எங்களை ஏமாத்துறியா? அட வலிக்குதுமா. நீங்க மிஸ்டர் வாங்க போய் பாத்திருக்கீங்க. அவரு இறந்திருக்காரு. நீயே உன்னோட கையை கட்டி போட்டுக்கிட்டு அங்க இருந்திருக்க. உனக்கு தெரியும் நாங்க உன்னை கூப்பிட்டு போவோன்னு. சரி, இப்ப சொல்லு, உன்னோட பிளான் என்ன? நான் மிஸ்டர் வாங்க கொண்டு இருப்பேன்னு நீங்க நினைக்கலையா? இல்ல, இரணி மேடம் நிசாங்கோட பழைய நண்பர். உன்னோட நாடி நான் செக் பண்ணேன். சோ உன்கிட்ட உள்ளாற்றல் இல்ல, அதனால நீ மிஸ்டர் வாங்க கொண்டு இருக்க மாட்டேன். சோ எதுக்கு இங்க வந்த? உடனே அவன் ஃபேவை பத்தி சொல்றான். அவளை நாங்க எப்படி காப்பாத்த முடியும்? மேடம் நிசாங்கோட மிதக்கும் உள்ளங்கையால மட்டும்தான் என்னோட தோழியை காப்பாத்த முடியும். உன்னோட நண்பனைய அவங்க காப்பாத்த போறாங்க. மேடம் நிசாங்க்கு வேண்டப்பட்ட ஒண்ணு என்கிட்ட இருக்கு. அப்படியா? அதை என்கிட்ட கொடு, இல்லன்னா என் கூட வராத. ஒரு நிமிஷம். அப்ப லின்போ வந்து தலைவன் மேல மயக்க மருந்து போட, எங்களை மன்னிச்சுங்க குஞ்சி, உங்களுக்கு எங்க இடம் தெரியக்கூடாதுன்னு தான் அப்படி பண்ணும். ஆனா கவலைப்படாதீங்க, இது வெறும் மயக்க மருந்து தான். ஆனா தலைவன் மயங்கல. இந்த இடத்துல தான் இருக்கீங்களா? நல்ல வேலை, நான் முன்னாடியே இந்த பொடியை தடவிட்டேன். அதான் மயக்க மருந்து என்ன எதுவும் பண்ணல. கின்ஷியா? ஆமா தலைவி, ஆனா அவர் இனிமே வரமாட்டாரு. அப்புறம் கருடர்கள் நம்மள தேடி இங்க வந்துட்டாங்க. அவங்கள பத்தி ஏதாவது தகவல்? இல்ல தலைவரே, மாட்டின 4 பேரும் எதுவுமே சொல்லல, தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஒரு சாதாரண நாடக கூத்தாடிக்கு இந்த அளவுக்கு விசுவாசமா? இந்த மாதிரி கொல்றது ஒருத்த மட்டும்தான், கருட கோட்டையோட இரும்பு கை மாயாவி. மாஸ்டர், அப்படின்னா இன்னைக்கான நாடகத்தை நம்ம நிப்பாட்டிடுவோமா? இல்ல, அது கண்டிப்பா நடக்கணும். இப்ப தலைவன் கெட்டப்ப மாத்திட்டு தலைவி அங்க இருந்து கூப்பிட்டு போறான். மாஸ்டர், இப்ப நம்ம என்ன பண்றது? அவன் எங்க போறான்னு பாரு, ஆனா அவன் கிட்ட மாட்டிக்காத. உடனே தலைவன் நாடகம் நடக்குதுல அந்த இடத்துக்கு போறான். மிஸ்டர், இன்விடேஷன் இருக்கா? இருக்கு. ஐயோ, நான் அதை வச்சுட்டு வந்துட்டேன். இங்க பாருங்க, இன்விடேஷன் இல்லாம உங்களை உள்ள அனுப்ப முடியாது. இல்ல, நான் மேடம் நிசாங்கோட பழைய நண்பன், என்ன உள்ள அனுப்புங்க. முடியாது. உடனே தலைவன் கத்த, ஆமா யார் இவன்? எதுக்கு காத்துறான்? இவன் இன்விடேஷன் இல்லாம உள்ள போக நினைக்கிறான். ஹே, போய் சொல்லாத, நான் இன்விடேஷன் வச்சிருந்தேன், ஆனா மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். இங்க பாருங்க, இன்விடேஷன் இல்லாம உள்ள அலோ பண்ண முடியாது.
உடனே தலைவன் மறுபடியும் கத்த, சரி சரி உள்ள வாங்க, உள்ள நாடகம் நடக்குது, சோ கத்தாதீங்க. ஆமா நாடகம் எப்ப முடியும்? இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, சோ வெயிட் பண்ணுங்க. ஆனா என்னோட ஃப்ரெண்டு ரொம்ப மோசமா இருக்கா. மேடம் மேடம், நானும் என்னோட சகோதரியும் கருடர்களால தாக்கப்பட்டிருக்கோம். நண்பர்களே, கருடர்கள் வந்துட்டாங்க, உடனே போங்க. இவங்க தான் மேடம் நிசாங், உள்ளவா. நீ கின்ஷி தானே? ஆமா அது நான் தான். உடனே தலைவன் ஃபேவோட நிலைமைய சொல்ல, மிஸ்டர் கின்ஷி, நான் ஏன் தெரியாத நபரை காப்பாத்தணும்? இவ சதன் பிளேடோட வாரிஸ். என்ன சதன் பிளேடா? நீ சொல்றது உண்மையா? ஹே பொண்ணே, லீசனுக்கும் உனக்கும் என்ன வருது? அவர் என்னோட தாத்தா. மாஸ்டர், நீங்க இதை பண்ணா உங்க சத்தியில பாதி இழந்துருவீங்க. இப்ப கருடர்கள் வேற நம்மள தேடிக்கிட்டு இங்க வந்திருக்காங்க. வாய மூடு. இவ சதன் பிளேடோட பேத்தி. நான் இவளுக்கு உதவி பண்ணணும். இவங்கள உடனே ரூமுக்கு கூப்பிட்டு போங்க. என்ன ரொம்ப குளிரா இருக்கா இப்ப? அப்ப யாரோ கதவை தட்ட, உள்ள வாங்க, எங்களை மன்னிச்சிருங்க, இவங்கள என்னோட மாஸ்டரால காப்பாத்த முடியாது, அது உங்க மாஸ்டர் சொல்லட்டும். உடனே அவன் மண்டியிட, என்ன பண்றீங்க? உங்களை கெஞ்சி கேக்குற, இந்த குழு வந்து மாஸ்டர் தான் நம்பி இருக்கு. இப்ப இந்த பொண்ணுக்கு மட்டும் அவங்க உதவி பண்ணா அவங்களோட சக்தியில பாதி அவங்க இழந்துருவாங்க. இப்ப கருடர்கள் வேற எங்களை தேடுறாங்க. மிஸ் லிங்யூ, கவலைப்படாதீங்க, நான் உங்க மாஸ்டர் கிட்ட இத பண்ண வேணாம்னு சொல்றேன். என்னோடது சாதாரண நோய் தான், சோ ரெஸ்ட் எடுத்தா சரியாயிரும். ரொம்ப நன்றி, வா போலாம். இல்ல மேடம் நிசாங் உதவி பண்றேன்னு சொல்லிருக்காங்க. நீ பார்த்தல எத்தனை பேர் வந்து இத பண்ண வேணாம்னு சொல்றாங்க. சோ நாம இத பண்ண வேணாம். எனக்கும் புரியுது, ஆனா உன்னை இவங்களால மட்டும் தான் குணப்படுத்த முடியும். சோ மேடம் நிசாங்க இதை வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா போயிடலாம். ஆனா அது வரைக்கும் நீங்க தான் இருக்கணும். மேடம் நீங்க இதை பண்ணக்கூடாது. லிங்யூ சதன் லேடி என்னோட உயிரை காப்பாத்தினவரு. சோ இப்ப அவரோட பேத்தியோட உயிரை காப்பாத்துறது என்னோட கடமை. உனக்கு என்னோட நிலைமை புரியும் நம்புறேன். இது எல்லாத்தையுமே தலைவன் கேட்டுக்கிட்டு இருக்க. மேடம் நிசாங்கோட கவலை எனக்கு புரியுது. ஆனா ஃபே இப்ப சாகர நிலைமையில இருக்கா. சோ எனக்கு வேற வழி தெரியல. ஃபே, உனக்கு மருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். எங்க ஃபே? நீங்க ஃபேவை பாத்தீங்களா? இல்லையே. சரி, நான் அவளை போய் தேடி பார்த்துட்டு வரேன். மாஸ்டர், அந்த பொண்ணு காணாம போயிட்டா. என்ன காணாம போயிட்டாளா? அவ அப்படியே அவ தாத்தா மாதிரியே பிடிவாதமா இருக்கா. என்னோட உதவி அவளுக்கு தேவை இல்லையா? லிங்யூ, அவளை உடனே போய் தேடு. ஃபே எங்க இருக்க? ஷயூன், நீ ஏன் வெளியே வந்த? நான் எவ்வளவு பயந்தேன்னு தெரியுமா? வா போலாம். அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அப்ப ஃபே மயங்கி கீழே விழ. உடனே தலைவர் அவளை தூக்கிட்டு போறான். உள்ள கூப்பிட்டு வா. உடனே அவங்களோட மிதக்கும் உள்ளங்கை ஆற்றலால ஃபேவை சரி பண்றாங்க. மேடம் நிசாங், அவளை குணப்படுத்த இன்னும் நேரம் ஆகும் போல. நீங்க இங்க இருங்க, நான் வந்துடுறேன். மன்னிச்சிருங்க மேடம் நிசாங், நீங்க கூப்பிடாமலே இங்க வந்துட்டேன். ஆனா உங்க குழுவை பார்க்க நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டேன். ஆனா மாயாவி அவர்களே, நீங்க நாடகம் முடிஞ்ச பிறகு வந்திருக்கீங்க. சோ நீங்க தாமதமா வந்துட்டீங்க. தாமதமா வந்துட்டேனா நான் எப்பவுமே தாமதமா வரமாட்டேன். சரி, உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கணும். உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன பிரச்சனை? சோ எதுக்கு எங்க மக்களை கொல்றீங்க? உங்க மக்கள் விசுவாசமான நாய்கள் தான். நீங்க எங்க இருக்கீங்கன்னு அவங்க சொல்லவே இல்லை. ஆனா உங்களை பார்க்க வந்த இந்த 2 பேர் தான் எனக்கு உதவி பண்ணாங்க, நீங்க இருக்கிற இடத்தை காட்ட. அப்படின்னு நான் சொல்ல, அந்த பொண்ணோட பிரச்சனைய உன்னால மட்டும்தான் சரி பண்ண முடியும். சோ கண்டிப்பா இவங்க உன்னை தேடி வருவாங்கன்னு எனக்கு தெரியும். நீ ரொம்ப புத்திசாலி தான். நான் புத்திசாலி மட்டும் இல்ல, தந்திரமானவனும் கூட. நான் மட்டும் முன்னாடியே இங்க வந்திருந்தேன், உன் கூட சண்டை போட வேண்டிய அவசியம் வந்திருக்கும். ஆனா இப்ப அவளை குணப்படுத்த உன்னோட ஆற்றல்ல பாதியை நீ இழந்துட்ட. நீ ரொம்ப கெட்டவன். ரொம்ப நன்றி. சரி, எதுக்கு என்ன தேடுற? எனக்கு உன்கிட்ட இருந்து உனக்கு தெரியணும். என்ன கலர் ஆஃப் ஹெவன் ஓஷன் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? நீ மட்டும் அதை பத்தி சொல்லல, உன்னோட பெண்களை நான் கொன்னுருவேன். எனக்கு அது எங்க இருக்கு தெரியாது. ஆனா அது ஒரு புதையல் மட்டும் எனக்கு தெரியும். உன்னோட கண்ணுல போய் தெரியல, அதனால உன்னை நான் நம்புறேன். சோ நான் கிளம்புறேன். ஆனா கூடிய சீக்கிரத்துல உன்னோட குழுவோட ஆட்டத்தை பார்க்க நான் திரும்ப வருவேன். இப்ப மாயாவி போனதும் தலைவர் மேடம் நிசாங் கிட்ட தலைவியை காப்பாத்தினதுக்கு நன்றி சொல்றான். நீ கேட்டதால நான் அவளை காப்பாத்தல, அவ சதன் பிளேடோட பேத்திங்கிறதுனாலதான் நான் அவளை காப்பாத்தினேன். ஏன்னா அவர் என்னோட பழைய நண்பர். ஆமா, நீ அவளை விரும்புறியா? இல்ல அவ என்னோட தோழி. நம்பிட்டேன். சரி, அப்படி என்னதான் நடந்தது? உடனே தலைவன் நடந்ததை சொல்ல, கலர் ஆஃப் ஓஷனால எந்த பயனும் இல்லை. ஆனா ஏன் அவங்க அதை தேடுறாங்கன்னு புரியல. எல்லாரும் உங்களை மாதிரி இருந்தா பிரச்சனையே இருக்காது. சரி, நீ யாரு? நான் கலர் ஆஃப் ஓஷனை பத்தி சொல்லியும் கூட நீ பெருசா ரியாக்ட் பண்ணல. சோ நீ யாரு? நான் சாதாரண ஒரு ஆளு தான். என் பேரு ஷயூன். ஷயூன்னா சரி, அவளை பாத்துக்கோ. ஃபே, இப்ப எப்படி ஃபீல் பண்ற? எனக்கு பரவாயில்ல. மேடம் நிசாங், அவங்களுக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா ஃபே, உன்னை அவங்க கஷ்டப்பட்டு காப்பாத்திருக்காங்க. சோ நீ ஓய்வெடு. சரி, மாயாவி வந்தானே, ஏதாவது நடந்ததா? அவனுக்கு வேண்டிய பதில் கிடைச்சதால அவன் போயிட்டான். சோ இனிமே அவன் இங்க வர மாட்டான். உடனே தலைவன் ஃபேவுக்கு காய்ச்சல் இருக்கான்னு செக் பண்ண, ஹே கையேடு, எனக்கு ஒண்ணும் இல்ல. சுறாவளி, இப்பதான் நீ பழைய மாதிரி இருக்க. எனக்கு தாகமா இருக்கு, இதோ எடுத்துட்டு வர. பசியாவும் இருக்கு. சரி வா, சாப்பிட போலாம். ஆனா இந்த Dress அழுக்கா இருக்கு. அவங்க கிட்ட உனக்கு Dress வாங்கிருக்க, அதை போட்டுட்டு வா. இப்ப அதே நேரத்துல ஜின்ரோக்கு புறாங்கள இருக்க அவங்களோட ரகசிய பட துரோகம் பண்ணது தெரிய வர, இந்த பக்கம் ஷெங்கு பையன் நைட் ஆனதும் சூச்சுவை கூப்பிட்டு ஒரு ஹோட்டலுக்கு வரான். பையா, ஏதாவது ரூம் இருக்கா? ஒண்ணு வேணுமா? இல்ல 2. ஆமா 2 தாங்க. அட, இப்பதாமா நீ பார்க்க பொண்ணு மாதிரியே இருக்க. உன்னோட அழகால என்னோட இதயத்தை என்னவோ பண்றியேமா. என்னடா இது அங்கங்க தொங்கிக்கிட்டு இருக்கு? ஏன் Dress எங்க? அதான் அழுக்குல இருக்குன்னு சொன்னல. ஆனா இந்த Dressல நான் பார்க்க கேவலமா இருக்கேன். இல்லமா, சில பட்டி டிங்கரிங் பண்ணா நீ நல்லா சூப்பரா இருப்ப. உடனே தலைவன் அவளை உட்கார சொல்லி, என்ன மாதிரி தலைவாரி விடுவ? ஜிலேபி கொண்ட இல்ல மாட்டு கொம்பு? என்னவோ பண்ணு. இது எப்படி? சகிக்கல, நான் முகமுடி போட்டுட்டு வரேன். ஹே சுரவழி, இப்பதான் நீ அழகா இருக்க. வாய மூடு. சரி, சாப்பிட்டல, நான் சொல்றதை கேளு. இப்பதான் செத்து பொழைச்சு வந்திருக்க. சோ இனிமே தேவையில்லாம சண்டை போடாது. ஹே, என்ன பேசிக்கிட்டே இருக்க? எதுவும் சொல்ல மாட்டேன். கேக்குதுடா. இனிமே தேவையில்லாம சண்டை போட மாட்டேன். ஆனா எவனாவது தப்பு பண்ணா தட்டி கேப்ப. இது திருந்தாத ஜென்மம். இப்ப ஷெங்கு பையன் சூசுவோட ரூமுக்கு போய், மிஸ்டர் லீ, என்ன இப்ப வந்திருக்கீங்க? இல்ல நீங்க காலையில இருந்து சாப்பிடல, அதான் சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன். மிஸ்
சு ஏன் உள்ள காத்து வரலையா என்ன இப்படி வேத்து இருக்கு? ஓ அதுவா, ஒரு கெட்ட கனவு கண்ட. சரி உள்ள வாங்க. என்ன கை வலிக்குதா இல்ல லைட்டா சுளுக்கிருச்சு, மத்தபடி ஒண்ணும் இல்ல. சரி நீங்க சாப்பிடுங்க. அப்புறம் என்ன பேய் எப்படி கூப்பிடுவாளோ அப்படியே கூப்பிடுங்க, மரியாதையெல்லாம் வேணாம். அதே மாதிரி இப்ப நான் பணக்கார வீட்டு பொண்ணு இல்ல, சோ என்ன நீங்க சூனே கூப்பிடுங்க. சரி நான் என்னோட ரூமுக்கு போறேன். இப்ப ஜின்ரோங் வந்து புறாங்கள நடந்த சம்பவத்தை பத்தி காங்தாங் கடவுள்கிட்ட சொல்ல போறா. சரி நான் இல்லாத நேரத்துல நீ தான் இந்த இடத்த பாத்துக்கணும். இப்ப நீங்க போய் தான் ஆகணுமா? ஆமா இது ரொம்ப முக்கியமான விஷயம். சோ நான் போயிட்டு வரேன். என்னமா நல்லா தூங்குனியா? எங்க ஒரு கெட்ட கனவு, மாபெரும் வீராங்கனை கனவு பார்த்து பயப்படுறியா? அந்த கனவுல என்ன மாயாவியும் டிராகன் மாஸ்டர் ஒன்னா சேர்ந்து போட்டு பொளந்து கட்டினாங்கப்பா. ஆனா அது கூட பரவாயில்ல, என்னோட அம்மாவும் என்ன பொளந்து கட்டினாங்க. அவங்க ஏன் உன்னை அடிச்சாங்க? ஒருவேளை நான் பண்ண சாகசம் தெரிஞ்சிருக்கும் போல. சரி விடு, அது கனவு தானே. இப்ப நம்ம லியானை காமிக்க அவளும் இப்ப ஹங் சிட்டில தான் இருக்கா. அப்ப ஒரு ஹோட்டலுக்கு போய் அவ சாப்பிட, அப்ப ஸ்டோரி டெல்லர் நம்ம ஃபே பண்ண சாகச கதையையும் சவுத் பிளேட பத்தியும் சொல்ல, ஓ இவரு நம்ம தாத்தா பத்தி சொல்றாரா? ஆனா அந்த ஸ்டோரி டெல்லர் தப்பு தப்பா சொல்ல, ஏன் இந்த ஆளு தப்பு தப்பா சொல்றான்? யோ உனக்கு என் தாத்தாவை பத்தி என்ன தெரியும்? என்னமா சொன்ன? ஐயோ நம்ம யாரும் தெரியக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல. ஒண்ணும் இல்லங்க, இவதான் சவுத் பிளேடோட வாரிசா. இவனோட பேரு டீலாங். உடனே அவன் லியானை போய் பார்த்து, ஹே பாப்பா நீ என் கூட சண்டை போடணும். லூசா இவன்? டேய் முடியாது போடா. இப்ப சண்டை போடுறியா இல்லையா? ஐயோ இவளுக்கு என்னாச்சு, மயங்கிட்டா? டேய் என்ன ஏன்டா இங்க கூப்பிட்டு வந்த? நான் யாருன்னு தெரியுமா? தெரியும்டி, தெற்கு வாளோட வாரிசு தானே. யோ லூசு, யார் அப்படி சொன்னா? நீ தானே ஹோட்டல்ல அவர் உன்னோட தாத்தான்னு சொன்ன. ஆமா அவர் என்னோட தாத்தா தான். அப்ப நீ தானே அவரோட வாரிசு. யோ லூசு, அவர் என்னோட தாத்தாவா இருந்தா என்ன? நான் ஒன்னும் தெற்கு வாளோட வாரிசு இல்ல. என்னடி என்ன பார்த்தா என்ன டம்மி பீஸ் மாதிரி தெரியுதா? யோ என்னைய எதுக்கு எடுத்தாலும் வாழ நீட்டுற? இங்க பாரு, எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னோட அத்தை உன்னை தேடி வந்து கொல்லுவாங்க. இந்த லியா நம்மள மறுபடியும் ஏமாத்திட்டு எங்கேயோ ஓடி போயிட்டா. வாங்க அவளை தேடுவோம். நீ தானே கருட கோட்டையோட டைஷியும் டிராகன் மாஸ்டரையும் கொன்னுவ. என்ன வளர்றான்? ஒருவேளை ஷெங்கோ? சேச்சே அவன் ஒரு டம்மி பீஸ். ஓ ஃபேவா? இங்க பாருப்பா, என்னோட தாத்தாவுக்கு நிறைய பேர பசங்களும் பேத்திங்களும் இருக்காங்க. சோ அதுல ஒரு ஆளுதான் நீ தேடுற. என்னடி என்ன ஏமாத்துறியா? இந்த முட்டா புயலுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறது? எப்ப ஆளை விட்டுடு, நான் ஒரு டம்மி பீஸுப்பா. என்ன பார்த்தா கத்திய வச்சு சண்டை போடுற மாதிரியா தெரியுது? இவ டம்மி தான் போலியே. மாஸ்டர் இவ தெற்குவாலோட வாரிசு இல்ல. அந்த பொண்ணோட பேரு ஃபேஃபே. அவ இப்ப இங்கதான் இருக்கா. என்ன ஃபேஃபே இங்கதான் இருக்காளா? ஆமா. என்ன அவ கிட்ட கூப்பிட்டு போறீங்களா? கண்டிப்பா. ஆனா உங்ககிட்ட இருக்கிற ஒரு பொருள் எங்களுக்கு வேணும். மாஸ்டர் இந்த பொண்ணை பத்திரமா பாத்துக்கோங்க. இவ்வளவு வச்சுதான் அந்த பொண்ணு கூட நாம சண்டை போடணும். உனக்கு தெரியுமா நான் 3 வருஷமா பிச்சை எடுத்தேன். என்ன ஏன்? நான் சின்ன வயசுல இருந்தப்ப பணத்தை ஓவரா செலவு பண்ணனு. அதனால என்னோட குரு என்ன ஒரு கிராமத்துல விட்டுட்டு 3 வருஷம் என்னோட சொந்த காலில வாழ்ந்து காட்டணும்னு சொன்னாரு. நான் சின்ன பையன்ல, சோ வயிற்று பொழப்புக்காக பாட்டு பாடி நாடகம் ஆடி பிச்சை எடுத்து வாழ்ந்தேன். இப்பதான் பாக்குறேன் பிச்சைக்காரன்ல கூட ஒரு அழகா இருக்கானு. ஓய் நீ என்ன புகழ்ந்து பேசுறியா இல்ல கழுவி ஊத்துறியா? நீ உண்மையிலே ஒரு பொண்ணா? இப்ப பொண்ணுங்களை பத்தி என்ன சொன்ன? நான் தப்பா பேசலையே. சரி ஃபே இப்ப எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என்னை காப்பாத்துனதுக்கு நன்றி. ஐயோ இது என்னோட கடமைடா. சரிப்பா மாயக்கண்ணா, இவளை காப்பாத்துனா எனக்கு ஏதாவது தரேன்னு சொன்னியே, அதை ரெடி பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் பா. அவங்க முதுகு எவ்வளவு அழகா இருக்குல்ல. என்ன அவங்கள லவ் பண்றியா? சேச்சே அப்படி இல்லப்பா, அவங்க ரொம்ப கிளாமரா இருக்காங்க. அத சொன்னேன். நான் கூட தான் கிளாமரா இருக்கேன். என்ன வர்ணிக்க மாட்டியா? நீ ஏன் நான் அழகா இல்லையா? வா உள்ள போவோம். இது உண்மையிலே எனக்கு தர போறியா? கண்டிப்பா. இது உண்மையிலே ஒரு நல்ல கதை. இத பாக்குற எல்லாரும் கண்டிப்பா கண்ணீர் விடுவாங்க. தலைவா அவனோட கதையை தான் அவங்க கிட்ட தரான். மேடம் நம்ம இடத்துல சில வீரர்கள் வந்திருக்காங்க. ஒருவேளை மாயாவியோட ஆளுங்களோ? இல்ல அவ இங்க வர வேண்டிய அவசியம் இல்ல. வேற யாரு? மிஸ் லிங்கு. அவங்க பார்க்க எப்படி இருந்தாங்க? திருடர்கள் மாதிரி இருந்தாங்க. ஓ ரூட் கேங்கா? ஆமா ரூட் கேங்க சேர்ந்தவங்க ஏன் இங்க வந்திருக்கீங்க? நாங்க கருட கோட்டையோட டைஷையும் அப்புறம் டிராகன் மாஸ்டரை கொன்ன இந்த ஃபேவை பார்க்க வந்திருக்கோம். என்ன நீ அவங்கள கொன்னியா? ஆமா என்ன மன்னிச்சிருங்க. ஏமா மன்னிப்பு கேக்குற? நீ சரியான வேலையை தான் பண்ணிருக்க. சரி அதுக்கு இவ்வளவு எதுக்கு பார்க்க வந்தீங்க? என்னோட மாஸ்டர் இவ கூட சண்டை போடணுமா? அது முடியாது. இத பாருங்க லியானோட வளையலாச்சு. அவ எப்படி இவங்க கூட? நீங்க சண்டை போட்டா அந்த பொண்ணை நாங்க விட்டுறோம். ஆமா முதல்ல யார் கூட நான் சண்டை போடணும்? நான் தான். இவன் யாரு? நான் டீலாங், தெற்கு வாளோட வாரிசான உன் கூட சண்டை போட நான் இங்க வந்திருக்கேன். அதெல்லாம் முடியாது, ஓடிப்போ. என்னது மாஸ்டர்? அமைதியா இருங்க, நான் பேசிக்கிறேன். இங்க பாருங்க 3 நாள் கழிச்சு நாங்க அந்த பொண்ணை கூப்பிட்டு வருவோம். அதுக்குள்ள நீங்க உங்க முடிவை சொல்லுங்க. லின்யூ இந்த டீலாங் யாரு? அவன் பின்னாடி யாரு இருக்காங்கன்னு விசாரி. இப்ப தலைவியும் தலைவனும் அவங்கள ஃபாலோ பண்ணி போக அதோ இருக்கா பாரு. ஏண்டா என்ன கூப்பிட்டு வந்து ஒரு நல்ல சாப்பாடு கூட தரமாட்டற? என்னடி ஓவரா பேசுற? அப்படிதான்டா பேசுவேன். அவ பார்த்தா பயந்த மாதிரி தெரியலையே. உண்மையிலே அவன் கடத்தி தான் வச்சிருக்கானா? சரி நான் உங்களை திசை திருப்புறேன், நீ அவளை கூப்பிட்டு வந்துரு. உடனே தலைவன் முன்வாசல் வழியா போய் டீலாங்க வர சொல்ல அதே நேரத்துல தலைவி உள்ள போறா. என்னடா வே நீயா? உன்னை எவ்வளவு மிஸ் பண்ணன்னு தெரியுமா? பார்த்தா அப்படி தெரியலையே. நல்லா தின்னு பெருத்திருக்க. சரி வா போலாம். இல்ல நான் வரல. ஏண்டி? டீலாங் ஒரு காமெடி பேசு. அவனை கடுப்புறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல நீ அவன் கூட சண்டை போட்டு வின் பண்ணாதான் நான் வருவேன்னு அவன் கிட்ட சவால் விட்டுருக்க. ஆமா நான் அவன் கூட சண்டை போட போறேன்னு யார் சொன்னா? நான் தான் சொன்னேன். செருப்பு பிஞ்சிரும். வா போலாம். இல்ல நான் வரல. போய் டீலாங்க கூப்பிட்டு வர. ஹே நில்லடி. இங்க அதே நேரத்துல சூசுவும் ஷெங்கும் ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு வர என்ன வேணும்? காயத்துக்கு மருந்து தாங்கல. இந்தாங்க. என்கிட்ட காசு இல்ல, அதுக்கு பதிலா இதை எடுத்துக்கிறீங்களா? உடனே அவர் போய் கதவை மூடிட்டு நீங்க இரும்பு கோட்டையை சேர்ந்த
தெரிஞ்சவங்களா? ஆமா, நம்ம ரகசிய படை இங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். அதான் உங்ககிட்ட உதவி கேட்க இங்க வந்தேன். சரி இங்கேயே இருங்க, நான் வந்துடுறேன். ஷிங், நீ மருந்து வாங்க தானே இங்க வரேன்னு சொன்ன? இல்ல, இது நம்ம ரகசிய இடம், சோ நாம இங்க சேஃபா இருப்போம். உடனே ஹுராங்ல நடந்ததை பத்தி சொல்ல, என்ன ரகசிய படை இப்படி பண்ண வாய்ப்பே இல்ல. இல்ல, எனக்கு டவுட்டா இருக்கு, வா ஒளிஞ்சு போ. அப்ப அவங்க சில வீரர்களோட வர, அவங்க தப்பிச்சிட்டாங்க போல, வாங்க போய் தேடுவோம். நல்ல வேலை நீ சொன்ன, இல்லனா மாட்டிருப்போம். என்ன சண்டை போட போறியா? ஃபே, லூசு மாதிரி பண்ணாத. இப்பதான் நீ குணமா இருக்க, மறுபடியும் சண்டை போட்டா உனக்கு நல்லது இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுப்பா. நீ முடிவு எடுத்துட்டல, அப்புறம் ஏன் என்கிட்ட கேக்குற? என்னவோ பண்ணு, நான் ரூமுக்கு போறேன். உடனே தலைவனை சமாதானப்படுத்த தலைவி அவனுக்கு சரக்கு வாங்கிட்டு வரா. நீ என்ன பண்ணாலும் நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தலைவன் சரக்கு எடுத்துட்டு உள்ள ஓட, ஹே என்னையே ஏமாத்துறியா? ஒழுங்கா ஒத்துக்கோ. இல்ல ஃபே, கிட்ட வராத, நான் அந்த மாதிரி ஆள் இல்ல. என்ன அப்படின்னு அவன் சொல்ல இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சீரிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். You met